ஹே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்கப் போகும் ஆடியோ புக் தி சைக்காலஜி ஆஃப் தி எசோடெரிக், தி சைக்காலஜி ஆஃப் தி எசோடெரிக். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் மிகவும் மெதுவாகவும் ஆழமாகவும் அன்றாட வாழ்க்கை உதாரணங்களுடன் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் பாணியில் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தலைப்புகளையும் ஒருமுறை படித்து பார்ப்போம். அதன் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் ஒன்றன் பின் ஒன்றாக மிகவும் ஆழமாக விவரித்து புரிந்து கொள்வோம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள்: முதல் தலைப்பு உள்முக புரட்சி, இன்வர்ட் ரெவல்யூஷன். இரண்டாவது தலைப்பு தியானத்தின் மர்மம், தி மிஸ்ட்ரி ஆஃப் மெடிடேஷன். மூன்றாவது தலைப்பு பாலுணர்வு, அன்பு மற்றும் பிரார்த்தனை, தெய்வீகத்தை நோக்கிய 3 படிகள், செக்ஸ், லவ் அண்ட் பிரேயர்ஃபுல்னஸ், 3 ஸ்டெப்ஸ் டு தி டிவைன். நான்காவது தலைப்பு குண்டலினி யோகம், வேர்களுக்கு திரும்புதல், குண்டலினி யோகா, ரிட்டர்னிங் டு தி ரூட்ஸ். ஐந்தாவது தலைப்பு மறைமுக விளையாட்டுகள், வளர்ச்சிக்கான தடைகள், எசோட்டரிக் கேம்ஸ், a hindrance to growth. ஆறாவது தலைப்பு கனவுகளின் உளவியல், தி சைக்காலஜி ஆஃப் ட்ரீம்ஸ். ஏழாவது தலைப்பு 7 உடல்களைத் தாண்டிச் செல்லுதல், transcending the 7 bodies. எட்டாவது தலைப்பு உள்மறையும் வெளிப்படையும், தி எசோட்டரிக் அண்ட் தி எக்ஸோட்டரிக். ஒன்பதாவது தலைப்பு மரணமும் அதற்கு பிந்தைய பயணமும், டெத் அண்ட் தி ஜர்னி பியாண்ட். பத்தாவது தலைப்பு உள் மாற்றத்தின் அறிவியல், தி சயின்ஸ் ஆஃப் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 11வது தலைப்பு உன்னத அனுபவம், தி அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். 12வது தலைப்பு மறைஞானத்தின் உளவியல், தி சைக்காலஜி ஆஃப் தி எசோட்டரிக். இந்த அனைத்து தலைப்புகளையும் மிகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் அன்றாட வாழ்க்கை உதாரணங்களுடன் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் தலைப்பு உள்முக புரட்சி, இன்வர்ட் ரெவல்யூஷன். புரட்சி என்ற வார்த்தையை கேட்டவுடன் நம் மனதில் என்ன தோன்றுகிறது? ஒரு பெரிய மாற்றம். சமூகத்தில் நடைபெறும் போராட்டங்கள், அரசியல், புதிய சட்டங்கள். ஆனால் இந்த தலைப்பு பேசும் புரட்சி அவை எதுவும் அல்ல. இது வெளியில் நடக்கும் புரட்சி அல்ல. இது நமக்குள் நடைபெறும் ஒரு அமைதியான புரட்சி. யாருக்கும் தெரியாமல், எந்த சத்தமும் இல்லாமல், நம் மனதிற்குள் தொடங்கும் ஒரு ஆழமான மாற்றம். நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என்னவென்றால், நம் துன்பங்களுக்கு காரணம் எல்லாம் வெளியில் இருப்பதாக நினைப்பதுதான். அலுவலக அழுத்தம்தான் காரணம். குடும்பம்தான் பிரச்சினை. நண்பர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. பணம் இல்லை. நேரம் இல்லை. அதிர்ஷ்டம் இல்லை. இப்படி காரணங்களின் பட்டியல் முடிவே இல்லாமல் நீளும். ஆனால் அமைதியாக சிந்தித்துப் பார்த்தால், ஒரே சூழ்நிலையில் இருக்கும் 2 மனிதர்களின் வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டிருக்கும். ஒருவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். மற்றொருவர் அதே சூழ்நிலையில் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பார். சூழ்நிலை ஒன்றுதான். ஆனால் அதை எதிர்கொள்ளும் மனநிலை வேறுபடுகிறது. இதுவே இந்த தலைப்பின் மையக் கருத்து. நம் அனுபவங்களின் மூல காரணம் பெரும்பாலும் வெளியில் இல்லை. அது நம் உள்ளே இருக்கும் பார்வை முறையில்தான் இருக்கிறது. ஒரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம். மழை பெய்கிறது. ஒரு சிறுவன் மழையில் மகிழ்ச்சியாக ஓடி விளையாடுகிறான். அவனுக்கு அது மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ஒரு அலுவலக ஊழியர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டு கோபமாக இருக்கிறார். மழை இருவருக்கும் ஒன்றுதான். ஆனால் அனுபவம் மட்டும் வேறுபடுகிறது. அப்படியானால் பிரச்சினை மழையில் இல்லை. அதை பார்க்கும் மனநிலையில்தான் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் எண்ணற்ற எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம். இந்த பதவி உயர்வு கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். இந்த கார் வாங்கினால்தான் என் வாழ்க்கை முழுமையாகும். இந்த நபர் என்னை பாராட்டினால்தான் எனக்கு மனநிம்மதி கிடைக்கும். இப்படி நம் மகிழ்ச்சியின் ரிமோட் கண்ட்ரோலை மற்றவர்களின் கையில் கொடுத்து விடுகிறோம். பிறகு அவர்கள் நம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி நடக்கவில்லை என்றால் ஏமாற்றம் ஏற்படுகிறது. உள்முக புரட்சி என்பது அந்த ரிமோட் கண்ட்ரோலை மீண்டும் நம் கையில் எடுத்துக் கொள்வதுதான். என் மகிழ்ச்சி என் கையில் இருக்க வேண்டும்.
என் அமைதி என் உள்ளத்தில் இருக்க வேண்டும். வெளி உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நமக்குள் ஒரு நிலையான அமைதியை உருவாக்க முடிந்துவிட்டால் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிடும். இந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. மெல்ல மெல்லதான் தொடங்கும். ஒரு நாள் கோபம் வந்தவுடன் உடனே எதிர்வினையாற்றாமல், எனக்கு இப்போது கோபம் வருகிறது, ஆனால் இது எங்கிருந்து வருகிறது என்று கேட்க ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் பயம் வந்தால் அதை உடனே தள்ளிவிடாமல் அமைதியாக கவனிக்கலாம். ஒரு நாள் பொறாமை வந்தால், நான் ஏன் என்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறேன் என்று சிந்திக்கலாம். இப்படிப்பட்ட சிறிய கவனிப்புகள்தான் பெரிய உள்முக புரட்சியின் அடித்தளமாக மாறுகின்றன. நாம் கைபேசியை பயன்படுத்தும் போது கூட இதை கவனிக்கலாம். 5 நிமிடம் எந்த அறிவிப்பும் வரவில்லை என்றாலே நமக்கு அமைதி இல்லாமல் இருக்கும். யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்களா? சமூக வலைத்தளத்தில் என்ன நடக்கிறது என்று நம் கவனம் முழுவதும் வெளியிலேயே ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் சிறிது நேரம் கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்து பாருங்கள். முதலில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பிறகு நம் மனம் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது புரியும். அதை கவனிப்பதே உள்பயணத்தின் தொடக்கம். இந்த மாற்றத்தை வேறு யாராலும் நமக்கு கொடுக்க முடியாது. ஒரு ஆசிரியர் நம்மை ஊக்குவிக்கலாம். ஒரு நண்பர் ஆதரவளிக்கலாம். ஒரு புத்தகம் வழிகாட்டலாம். ஆனால் நமக்குள் நடைபெறும் மாற்றத்தை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அதை வேறு யாராலும் செய்து தர முடியாது. மற்றொரு முக்கியமான விஷயம், உள்முக புரட்சி என்பது உலகத்தை விட்டு ஓடிப்போவது அல்ல. குடும்பத்தை மறுப்பது அல்ல. வேலையை விட்டுவிடுவது அல்ல. அதே வாழ்க்கையை புதிய விழிப்புணர்வுடன் வாழ்வதுதான். அதே அலுவலகம், அதே வீடு, அதே மனிதர்கள். ஆனால் பார்க்கும் மனம் மாறிவிடும். அப்போது மோதல்கள் குறையும். மற்றவர்களை விமர்சிக்கும் பழக்கம் குறையும். கேட்டு புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும். பொறுமை வளரும். மெல்ல மெல்ல நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம் வாழ்க்கையின் பெரும்பாலான போராட்டங்கள் வெளி உலகத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முயல்வதால்தான் உருவாகின்றன. ஆனால் உள்ளே தெளிவு வந்துவிட்டால், வெளியில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அதை மிகவும் அமைதியாக எதிர்கொள்ள முடியும். இதுவே இந்த தலைப்பின் சாராம்சம். உண்மையான புரட்சி என்பது வெளியில் முழக்கமிடுவது அல்ல, உள்ளத்தில் அமைதி மலர்வது. உண்மையான வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வது அல்ல, நம்முடைய அறியாமையான பழக்கங்களை வெல்வது. உண்மையான சுதந்திரம் என்பது எங்கு வேண்டுமானாலும் செல்வது அல்ல, எந்த சூழ்நிலையிலும் மனதின் அடிமையாகாமல் இருப்பது. உள்முக புரட்சி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பயணம். நம்மை நாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளும் ஒரு பயணம். அந்த புரிதல் ஆழமடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் புதிய அர்த்தத்தை வழங்கத் தொடங்கும். இப்போது இரண்டாவது தலைப்பிற்குச் செல்வோம். தியானத்தின் மர்மம், தி மிஸ்ட்ரி ஆஃப் மெடிடேஷன். தியானம் என்றாலே பலருக்கும் என்ன தோன்றும்? ஒரு மலைமேல் ஒரு முனிவர் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். கண்களை மூடியிருக்கிறார். சுற்றிலும் அமைதி. இதுதான் தியானம் என்று நினைக்கிறோம். அல்லது தியானம் செய்யும்போது மனம் முழுவதும் வெறுமையாக இருக்க வேண்டும், ஒரு எண்ணம் கூட வரக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வருவது வேறு. தியானம் என்பது நாம் வற்புறுத்தி உருவாக்கும் செயல் அல்ல. அது இயல்பாக இருக்கும் ஒரு நிலை. அதை நாம் உருவாக்குவதில்லை. அதை மறைத்துக் கொண்டிருக்கும் கவனச்சிதறல்களை மெதுவாக அகற்றுகிறோம். சிறிது சிந்தித்துப் பார்த்தால், நம் வாழ்க்கை முழுவதும் சத்தங்களால் நிரம்பியுள்ளது. காலை எழுந்தவுடன் கைபேசி, செய்திகள், அலுவலக வேலை, அழைப்புகள், கூட்டங்கள், போக்குவரத்து, சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி, இசை, தொடர்ச்சியான தகவல்கள். நம் மூளைக்கு ஓய்வெடுக்க ஒரு நொடியை கூட நாம் தருவதில்லை. பிறகு ஒரு நாள் சோர்வாக உணரும்போது, எனக்கு மன அமைதி வேண்டும் என்று தேடத் தொடங்குகிறோம். ஒரு குளத்தை நினைத்துப் பாருங்கள்.
யாராவது தொடர்ந்து கற்களை எறிந்து கொண்டே இருந்தால் தண்ணீர் எப்போதும் அலைகளால் கலங்கிக் கொண்டே இருக்கும். அதன் அடிப்பகுதி தெளிவாக தெரியாது. ஆனால் சிறிது நேரம் யாரும் தொந்தரவு செய்யாமல் விட்டுவிட்டால் அதே தண்ணீர் தானாகவே அமைதியாகிவிடும். அப்போது அதன் அடியில் இருப்பவை அனைத்தும் தெளிவாக தெரியும். தியானமும் இதே போன்றதே. மனதை வற்புறுத்தி அமைதிப்படுத்த முடியாது. அதைத் தொடர்ந்து குழப்பும் காரணங்களை மெதுவாக குறைத்தால் அமைதி தானாகவே வெளிப்படும். நம் அனைவருக்கும் எண்ணங்கள் வரும். அது பிரச்சினை அல்ல. பிரச்சினை என்னவென்றால் ஒவ்வொரு எண்ணத்தையும் பிடித்துக்கொண்டு அதன் பின்னால் ஓடுவதுதான். ஒரு எண்ணம் வருகிறது, அதிலிருந்து இன்னொரு எண்ணம், அதிலிருந்து கற்பனைகள். 5 நிமிடங்கள் கழித்து பார்த்தால் நாம் எங்கிருந்தோம் என்பதே மறந்து போயிருக்கும். ஒரு எளிய உதாரணம். நீங்கள் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று அலுவலகத்தை பற்றிய ஒரு எண்ணம் வருகிறது. அதிலிருந்து சம்பளம், சம்பளத்திலிருந்து கடன், கடனிலிருந்து எதிர்காலம், எதிர்காலத்திலிருந்து பயம். தேநீர் எப்போது முடிந்தது என்பதே தெரியாது. உடல் இங்கே இருக்கிறது, மனம் வேறு எங்கோ சுற்றிக் கொண்டிருக்கிறது. தியானம் என்பது உடலும் மனமும் ஒரே இடத்தில் இருப்பது. இதற்காக எண்ணங்களை எதிரியாக பார்க்க வேண்டியதில்லை. பலர் தியானத்தை தொடங்கும்போது எனக்கு எண்ணங்கள் வருகிறது, நான் தோல்வியடைந்து விட்டேன் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. எண்ணங்கள் வருவது இயல்பு. ஆனால் அவை வருவதை உணர்வதே தியானத்தின் முதல் படி. ஒரு ரயில் நிலையத்தை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் நடைமேடையில் நின்றிருக்கிறீர்கள். ரயில்கள் வந்து செல்கின்றன. ஒவ்வொரு ரயிலிலும் நீங்கள் ஏறினால் எந்த இலக்கையும் அடைய முடியாது. ஆனால் நீங்கள் நடைமேடையிலேயே நின்று ரயில்கள் வருவதையும் போவதையும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தால் அதுதான் சாட்சியாக இருப்பது. எண்ணங்களும் அந்த ரயில்களைப் போன்றவை. அவை வரும், அவை போகும். ஒவ்வொரு எண்ணத்தையும் பின்தொடராமல் இருப்பதை கற்றுக்கொள்ளும்போதுதான் உண்மையான சுதந்திரம் உருவாகிறது. தியானம் என்பது ஒருமுகப்படுத்தலும் அல்ல. இதிலும் பலருக்கு குழப்பம் இருக்கிறது. ஒருமுகப்படுத்தல் என்பது ஒரு விஷயத்தின் மீது முழு கவனத்தையும் செலுத்துவது. தேர்வுக்கு படிக்கும்போது அது தேவை. வாகனம் ஓட்டும்போது அது தேவை. ஆனால் தியானத்தில் விழிப்புணர்வே முக்கியம். எது நடந்தாலும் அதை அறிந்திருப்பது. மூச்சு நடக்கிறது, ஒலிகள் கேட்கின்றன, எண்ணங்கள் வருகின்றன, உணர்ச்சிகள் எழுகின்றன. இவை அனைத்தும் நமக்குத் தெரிகிறது. ஆனால் எதற்கும் அடிமையாகாமல் இருப்பதே உண்மையான தியானம். அன்றாட வாழ்க்கையில் இதை பயிற்சி செய்வதற்கு ஏராளமான எளிய வாய்ப்புகள் இருக்கின்றனையோ. சாப்பிடும்போது கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு உணவின் சுவையை முழுமையாக உணர்ந்து பாருங்கள். நடக்கும்போது உங்கள் பாதங்கள் பூமியை தொடும் உணர்வை கவனியுங்கள். மழையின் மணம், காற்றின் இதமான தொடுதல், குழந்தையின் சிரிப்பு, ஒரு மரத்தின் நிழல், இவற்றை ரசித்துப் பாருங்கள். பொதுவாக நாம் இவற்றை கவனிப்பதே இல்லை. ஏனென்றால் நம் மனம் ஏற்கனவே அடுத்த வேலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். தியானம் என்பது மீண்டும் நிகழ்காலத்திற்கு திரும்பி வருவதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தியானத்தில் சாதனை என்ற ஒன்று இல்லை. நாம் வாழும் சமூகம் முழுவதும் சாதனையை நோக்கிய மனப்பான்மையே கொண்டது. முதல் மதிப்பெண், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பெரிய வீடு, பெரிய கார், இவை அனைத்தையும் அடைய வேண்டும் என்பதே நமக்கு பழக்கமாகிவிட்டது. அதே மனப்பான்மையை தியானத்திற்கும் கொண்டு வந்தால் அங்குதான் பிரச்சினை தொடங்குகிறது. இன்று நான் 20 நிமிடம் தியானம் செய்தேன், எனக்கு ஏன் ஞானம் கிடைக்கவில்லை என்று கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். தியானம் என்பது வெகுமதிக்காகச் செய்யப்படும் செயல் அல்ல, அது அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு பயணம். மெல்ல மெல்ல நமக்குள் மாற்றம் தென்பட ஆரம்பிக்கும். முன்பு சிறிய விஷயங்களுக்கே கோபம் வந்திருக்கும். இப்போது அந்த கோபம் கொஞ்சம் தாமதமாக வரும். முன்பு யாராவது சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் காயப்படுத்தியிருக்கும். இப்போது அதை அமைதியாக கவனிக்க முடியும். முன்பு பயம் நம்மை முழுவதுமாக ஆட்கொண்டிருக்கும்.
இப்போது எனக்கு பயமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதனுடன் அமைதியாக இருக்க முடியும். இதுவே தியானத்தின் அமைதியான தாக்கம். தியானம் என்பது வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பது அல்ல. பலர் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வந்தால் தியானத்தை நாடுகிறார்கள். ஆனால் தியானத்தை பிரச்சினைகளை மறப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. அதற்குப் பதிலாக பிரச்சினைகளை தெளிவான மனதுடன் பார்க்க அதை பயன்படுத்தலாம். அமைதியாக இருக்கும் மனம் நல்ல முடிவுகளை எடுக்கும். உறவுகள் மேம்படும். கேட்டு புரிந்து கொள்ளும் திறன் வளரும். நாம் பேசும் வார்த்தைகள் கூட அதிக விழிப்புணர்வுடன் வெளிப்படும். ஒரு சிறு குழந்தையை கவனித்திருக்கிறீர்களா? அது விளையாடும்போது முழுமையாக விளையாடும். சிரிக்கும்போது முழு மனதுடன் சிரிக்கும். அழும்போது முழுமையாக அழும். 5 நிமிடங்கள் கழித்து அனைத்தையும் மறந்துவிடும். ஏனென்றால் அது நிகழ்காலத்தில் வாழ்கிறது. ஆனால் நாம் வளர வளர நிகழ்காலத்தை விட கடந்த காலமும் எதிர்காலமும் தான் நம் மனதை அதிகமாக நிரப்புகின்றன. தியானம் என்பது அந்த இயல்பான நிகழ்கால வாழ்வை மீண்டும் கண்டுபிடிக்கும் ஒரு பயணம். எனவே இந்த தலைப்பின் சாராம்சம் என்னவென்றால், தியானம் என்பது ஏதோ ஒரு ரகசிய உத்தி அல்ல. அது நமக்குள் ஏற்கனவே இருக்கும் விழிப்புணர்வை எழுப்பும் ஒரு வழி. எண்ணங்களை நிறுத்துவது அல்ல. எண்ணங்கள் இருந்தாலும் அவற்றின் அடிமையாகாமல் இருப்பதுதான். அமைதியை உருவாக்குவது அல்ல. அமைதி எப்போதும் நம்முள் இருக்கிறது. சத்தங்கள் குறையும்போதுதான் அந்த அமைதி நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த அமைதியை மெல்ல மெல்ல அனுபவிக்கத் தொடங்கினால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புதிய தெளிவுடனும் புதிய அமைதியுடனும் புதிய விழிப்புணர்வுடனும் மலரத் தொடங்கும். இப்போது 3வது தலைப்பிற்குச் செல்வோம். பாலுணர்வு, அன்பு மற்றும் பிரார்த்தனை மனப்பான்மை, தெய்வீகத்தை நோக்கிய 3 படிகள். செக்ஸ், லவ் அண்ட் பிரேயர்ஃபுல்னஸ், 3 steps to the divine. இந்த தலைப்பின் பெயரை பார்த்தவுடன் பலருக்கும் இது சற்று வித்தியாசமாகத் தோன்றலாம். பாலுணர்வு, அன்பு, பிரார்த்தனை மனப்பான்மை, இந்த 3 சொற்களும் ஒரே தலைப்பில் ஏன் இருக்கின்றன என்று பலர் ஆச்சரியப்படலாம். பொதுவாக சமூகம் இந்த 3ஐயும் தனித்தனியாக பார்க்கிறது. ஒரு புறம் உடல் ரீதியான உறவு, மறுபுறம் உணர்ச்சிபூர்வமான அன்பு, இன்னொரு புறம் ஆன்மீகம். ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வருவது என்னவென்றால், மனிதனின் விழிப்புணர்வு வளர வளர இந்த 3ஐயும் ஒரு இயல்பான பரிணாம வளர்ச்சியின் படிகளாக புரிந்து கொள்ள முடியும். இது ஒழுக்க நெறிகளைப் பற்றிய தீர்ப்பு அல்ல. இது மனதின் முதிர்ச்சியைப் பற்றிய புரிதல். முதல் படி பாலுணர்வு. இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் முதலில் ஒரு உயிரியல் ஜீவனாகத்தான் பிறக்கிறான். பசி ஏற்படும். தூக்கம் தேவைப்படும். உயிர் வாழ வேண்டும். அதேபோல் உடல் ரீதியான ஈர்ப்பும் மனித இயல்பின் ஒரு பகுதிதான். அதை மறுத்துவிட்டால் அது மறைந்து விடாது. அதை அடக்கி வைத்தால் வேறு ஏதாவது வடிவத்தில் வெளிப்படலாம். அதனால் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம் உணர்வுகளும் இயல்பான உள்ளுணர்வுகளும் நமக்கு எதிரிகள் அல்ல. அவையும் நம்முடைய ஒரு பகுதிதான். ஒரு எளிய உதாரணம். ஒரு ஸ்பிரிங்கை மிகவும் அழுத்திப் பிடித்தால் என்ன ஆகும்? கையை விட்டவுடன் அது இன்னும் வேகமாக மேலே துள்ளும். அதேபோல் நமக்குள் இருக்கும் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பயத்தினாலோ அல்லது வெட்கத்தினாலோ அடக்கி வைத்தால் அவை பின்னர் இன்னும் வலிமையாக வெளிப்படலாம். அதனால்தான் விழிப்புணர்வு மிகவும் முக்கியம். ஆனால் இந்த முதல் படியிலேயே நின்றுவிடக்கூடாது. ஒரு குழந்தை பள்ளிக்குச் செல்வதுதான் கல்வியின் முடிவு என்று சொல்ல முடியுமா? முடியாது. அது ஆரம்பம் மட்டுமே. அதேபோல் உடல் ரீதியான ஈர்ப்பும் மனித வாழ்க்கை பயணத்தின் ஆரம்ப கட்டமாக பார்க்கப்படலாம். 2வது படி அன்பு. அன்பு என்றால் என்ன? பலருக்கு அன்பு என்பது சொந்தமாக்கிக் கொள்வது. நீ எனக்கு மட்டும்தான் ரூட். என் விருப்பப்படுதான் நீ இருக்க வேண்டும் ரூட். என் பேச்சைத்தான் கேட்க வேண்டும் ரூட். இவை அன்பை போலத் தோன்றினாலும் அவற்றின் பின்னால் பயம், பாதுகாப்பின்மை, கட்டுப்படுத்தும் மனப்பான்மை ஆகியவை அதிகமாக இருக்கும். உண்மையான அன்பு வேறுபட்டது. அதில் பாராட்டு இருக்கும். மரியாதை இருக்கும். மற்றவரும் ஒரு தனி மனிதர் என்பதை புரிந்து கொள்ளும் மனப்பான்மை இருக்கும்.
அவர்களின் சுதந்திரத்தை மதிக்கும் குணம் இருக்கும். அன்பு என்பது உரிமை கொண்டாடுவது அல்ல. உறவு என்பது சிறைச்சாலை அல்ல. ஒரு மலரை நினைத்துப் பாருங்கள். அதன் அழகைப் பார்த்து மகிழலாம். தினமும் பார்த்து ரசிக்கலாம். ஆனால் இது எனக்கு மட்டும்தான் என்று வலுக்கட்டாயமாக பறித்துவிட்டால் என்ன ஆகும்? அந்த மலரே வாடிவிடும். பல உறவுகளும் இப்படித்தான் உடைந்து போகின்றன. அன்பு இருந்த இடத்தில் கட்டுப்பாடு வந்துவிடுகிறது. பாராட்டு இருந்த இடத்தில் எதிர்பார்ப்பு வந்துவிடுகிறது. அன்றாட வாழ்க்கையிலேயே இதை பார்க்கலாம். ஒரு தாயின் பாசம், ஒரு நல்ல நண்பனின் ஆதரவு, கணவன் மனைவிக்கிடையேயான புரிதல், இவற்றில் உண்மையான அக்கறை இருக்கும்போது உறவுகள் மிகவும் இலகுவாக இருக்கும். ஆனால் அகந்தை நுழைந்தவுடன் பதற்றம் தொடங்கிவிடுகிறது. நான் சொல்வதுதான் சரியூ, என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லையூ, எனக்கு மரியாதை தரவில்லையூ. இப்படிப்பட்ட எண்ணங்கள்தான் மனிதர்களுக்கிடையே இடைவெளியை உருவாக்குகின்றன. அன்பு நம் விழிப்புணர்வை விரிவுபடுத்துகிறது. முன்பு நான் மட்டுமே முக்கியம். இப்போது நாம் முக்கியம். பிறகு குடும்பம் முக்கியம். சமூகம் முக்கியம். இறுதியில் மனிதகுலம் முக்கியம். அன்பு வளர வளர அதன் எல்லைகளும் விரிவடைகின்றன. மூன்றாவது படி பிரார்த்தனை மனப்பான்மை. இங்கே பிரார்த்தனை என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ கோயிலையோ தேவாலயத்தையோ பள்ளிவாசலையோ குறிக்கவில்லை. இது ஒரு உள்நிலை. நன்றியுணர்வு, வியப்பு, வாழ்க்கையின் மீது ஆழமான மரியாதை. காலை சூரிய உதயத்தை அமைதியாக பார்த்திருக்கிறீர்களா? மழை பெய்து முடிந்த பிறகு மண்ணிலிருந்து வரும் மணத்தை உணர்ந்திருக்கிறீர்களா? கடற்கரையில் அமர்ந்து அலைகளை ரசித்திருக்கிறீர்களா? அந்த நொடிகளில் சில வினாடிகள் நம் மனம் தானாகவே அமைதியாகிவிடுகிறது. யாரும் அதை வற்புறுத்தவில்லை. ஆனால் உள்ளுக்குள் ஒரு அமைதியும் நன்றியுணர்வும் எழுகிறது. அதுவே பிரார்த்தனை மனப்பான்மையின் ஒரு எளிய எடுத்துக்காட்டு. இந்த நிலையில் வார்த்தைகள் அவசியமில்லை. எதையும் கேட்டு வேண்டிக் கொள்ளவும் தேவையில்லை. எனக்கு இதை கொடு, அதை கொடு என்று பட்டியல் கொடுப்பதல்ல. அதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய பரிசு என்று உணர்வதே பிரார்த்தனை மனப்பான்மை. இந்த நிலைக்கு வந்தபின் அன்பு இன்னும் விரிவடைகிறது. ஒரு மனிதர் மீது இருந்த அன்பு வாழ்க்கை முழுவதையும் நேசிக்கும் மனப்பான்மையாக மாறுகிறது. ஒரு மரத்தை பார்த்தாலும் மகிழ்ச்சி, ஒரு பறவையை பார்த்தாலும் மகிழ்ச்சி, ஒரு அந்நியர் சிரித்தாலும் மகிழ்ச்சி. ஏனென்றால் உள்ளம் திறந்துவிட்டது. ஒரு மெழுகுவர்த்தியை நினைத்துப் பாருங்கள். அதன் ஒளியால் ஒரு அறையை ஒளிரச் செய்யலாம். அதே ஒளியிலிருந்து இன்னும் பல மெழுகுவர்த்திகளை ஏற்றினால் முதல் மெழுகுவர்த்தியின் ஒளி குறையுமா? குறையாது. அதேபோல் உண்மையான அன்பை பகிர்ந்து கொண்டால் அது குறைவதில்லை. மாறாக மேலும் மேலும் பெருகுகிறது. பிரார்த்தனை மனப்பான்மை வந்துவிட்டால் அந்த ஒளி எல்லா திசைகளிலும் பரவ ஆரம்பிக்கும். இந்த 3 நிலைகளையும் வற்புறுத்தி அடைய முடியாது. ஒரு மலரிடம் உடனே மலர்ந்துவிடு என்று சொல்ல முடியுமா? முடியாது. அதற்கு பருவகாலம் தேவை. சூரிய ஒளி தேவை. தண்ணீர் தேவை. காலம் தேவை. அதேபோல் மனிதனின் விழிப்புணர்வும் மெதுவாக முதிர்ச்சியடைகிறது. நம் உணர்வுகளை நேர்மையாக பார்க்க வேண்டும். உறவுகளில் அகந்தை எங்கே இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் எவ்வளவு அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வு வளர வளர உறவுகளின் தரமும் மாறத் தொடங்கும். ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், மகிழ்ச்சியை தேடி ஓடினால் அது நம்மை விட்டு விலகும். ஆனால் விழிப்புணர்வை வளர்த்தால் மகிழ்ச்சி இயல்பாகவே மலரும். அன்பையும் வற்புறுத்த முடியாது. பிரார்த்தனை மனப்பான்மையையும் நடிக்க முடியாது. உள்ளத்தில் தெளிவு வளரும்போது அவை இயல்பாகவே மலரும். எனவே இந்த தலைப்பின் சாராம்சம் என்னவென்றால், மனித வாழ்க்கை என்பது ஒரு உள்பயணம். உடலின் நிலையிலிருந்து தொடங்கி உணர்வுகளின் முதிர்ச்சியை நோக்கி நகர்ந்து அதன் வழியாக நன்றியுணர்வும் விழிப்புணர்வும் நிறைந்த ஒரு நிலையை அடைவதே இந்த பயணம். இது போட்டி அல்ல.
யாருடனும் ஒப்பிட வேண்டிய பயணமும் அல்ல. ஒவ்வொருவரும் தங்களுக்கான வேகத்தில் வளரக்கூடிய உள் பரிணாம வளர்ச்சி. அந்த பயணத்தில் மிக முக்கியமானது விழிப்புணர்வு. விழிப்புணர்வு இருந்தால் ஈர்ப்பு புரிதலாக மாறும். புரிதல் அன்பாக மாறும். அன்பு எல்லையற்ற பிரார்த்தனை மனப்பான்மையாக மலரத் தொடங்கும். இப்போது 4வது தலைப்பிற்குச் செல்வோம். குண்டலினி யோகம், வேர்களுக்கு திரும்புதல். குண்டலினி யோகா, ரிட்டர்னிங் டு த ரூட்ஸ். குண்டலினி என்ற வார்த்தையை கேட்டவுடன் பலருக்கும் ஒரு மர்மமான உணர்வு தோன்றும். சிலர் இதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி என்று நினைக்கிறார்கள். சிலர் இதைப் பற்றி பயப்படுகிறார்கள். இதை பயிற்சி செய்தால் ஏதோ அதிசயமான அனுபவம் வரும் அல்லது இது மிகவும் ஆபத்தானது என்று கூட சிலர் கருதுகிறார்கள். ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வருவது வேறு. குண்டலினி என்பது மந்திரமோ மாயாஜாலமோ அல்ல. அது நமக்குள் மறைந்து கிடக்கும் ஆழமான திறனை விழிப்புணர்வின் மூலம் எழுப்பும் ஒரு உள்பயணம். ஒரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம். ஒரு மரத்தைப் பார்த்தால் நம் கண்களுக்கு தெரிவது அதன் தண்டு, கிளைகள், இலைகள், பூக்கள், பழங்கள். ஆனால் அந்த மரத்தின் உண்மையான வலிமை எங்கே இருக்கிறது? மண்ணுக்குள் மறைந்திருக்கும் அதன் வேர்களில்தான். வேர்கள் வலிமையாக இருந்தால் புயல் வந்தாலும் அந்த மரம் நிலைத்து நிற்கும். வேர்கள் பலவீனமாக இருந்தால் சிறிய காற்றில் கூட அது சாய்ந்துவிடும். அதேபோல நம் வாழ்க்கையிலும் வெளியில் தெரியும் விஷயங்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வேலை, பணம், குடும்பம், சாதனைகள், சமூக அந்தஸ்து. ஆனால் நம் உள்மனத்தின் வேர்கள் உண்மையில் வலிமையாக இருக்கிறதா? அதைத்தான் இந்த தலைப்பு சிந்திக்கச் சொல்கிறது. நம் அன்றாட வாழ்க்கை மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலையில் அலாரம், அலுவலகம், வேலைக்கான காலக்கெடு, கூட்டங்கள், போக்குவரத்து நெரிசல், கைபேசி, சமூக வலைத்தளங்கள். இரவில் சோர்வுடன் தூங்கிவிடுகிறோம். மறுநாள் மீண்டும் அதே சுழற்சி. இப்படியே சில நாட்கள் சென்றால் வெளிப்படையாக நாம் மிகவும் பிஸியாக இருப்போம். ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒரு வெறுமை இருப்பதை உணரத் தொடங்குவோம். என்னதான் குறைகிறது என்று புரியாமல் குழம்புவோம். அதற்கு காரணம் நம் வேர்களிலிருந்து நாம் மெதுவாக விலகிக் கொண்டே இருப்பதுதான். வேர்களுக்கு திரும்புதல் என்பது வெளி உலக வாழ்க்கையை விட்டுவிடுவது அல்ல. அதற்குப் பதிலாக நமக்குள் இருக்கும் உயிர் சக்தியின் மூலத்துடன் மீண்டும் இணைவதுதான். ஒரு கைபேசியை எடுத்துக் கொள்ளுங்கள். அது மிக புதிய மாடலாக இருக்கலாம். அற்புதமான கேமரா இருக்கலாம். அதிவேக செயலி இருக்கலாம். ஆனால் அதில் மின்கலம் சார்ஜ் இல்லை என்றால் என்ன பயன்? எவ்வளவு விலையுயர்ந்த கைபேசியாக இருந்தாலும் அது இயங்காது. அதேபோல் நமக்கு திறமையும் இருக்கலாம். அறிவும் இருக்கலாம். கல்வியும் இருக்கலாம். ஆனால் நமக்குள் இருக்கும் ஆற்றல் சோர்ந்துவிட்டால் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் மெல்ல குறையத் தொடங்கும். இந்த உள் ஆற்றலையே சில ஆன்மீக மரபுகள் குண்டலினி என்று குறியீட்டு மொழியில் குறிப்பிடுகின்றன. இதனை ஒரு பாம்பைப் போல உருவகப்படுத்தியும் கூறுவார்கள். ஆனால் அதை அப்படியே உண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இது ஒரு உருவகம் மட்டுமே. நமக்குள் இன்னும் முழுமையாக விழித்தெழாத திறன்கள் இருக்கின்றன என்பதை புரிய வைக்க பயன்படுத்தப்படும் ஒரு குறியீடு. சிறிது சிந்தித்துப் பார்த்தால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏராளமான திறமைகள் இருக்கின்றன. பல நேரங்களில் நமக்கே அது தெரியாது. ஒரு கடினமான சூழ்நிலை வந்தால்தான் நம்முடைய துணிச்சல் வெளிப்படும். ஒரு பிரச்சனை வந்தால்தான் நம் படைப்பாற்றல் வெளிப்படும். ஒரு துன்பம் வந்தால்தான் நம் பொறுமையின் ஆழம் தெரியவரும். இந்த அனைத்தும் ஏற்கனவே நமக்குள் இருந்தவை. சூழ்நிலை அவற்றை வெளிக்கொண்டு வந்தது மட்டுமே. அதேபோல் விழிப்புணர்வும் ஆழமான அமைதியும் கருணையும் நமக்குள் ஏற்கனவே இருக்கலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையின் தொடர்ச்சியான கவனச்சிதறல்கள் அவற்றை மறைத்து விடுகின்றன. குண்டலினி யோகத்தைப் பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அதை ஒரு குறுக்கு வழியாக பார்க்கக்கூடாது. பலருக்கு அசாதாரண அனுபவங்கள் மீது அதிக ஆர்வம் இருக்கும். ஒரு ஒளியைப் பார்த்தேன், ஒரு சத்தத்தை கேட்டேன்,
உடல் முழுவதும் அதிர்வு ஏற்பட்டதையும் இவையே ஆன்மீக பயணத்தின் இலக்கு என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் அனுபவங்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, மிக முக்கியமானது விழிப்புணர்வுதான். ஒரு பள்ளி மாணவனை நினைத்து பாருங்கள். அவன் தினமும் படிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக பாடங்களை புரிந்து கொள்கிறான். பிறகு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுகிறான். ஆனால் அவனுக்கு மதிப்பெண்ணே முக்கியம் என்றால் கற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சியை அவன் ஒருபோதும் அனுபவிக்க மாட்டான். அதேபோல் ஆன்மீக பயணத்தில் அனுபவங்களுக்கு பின்னால் மட்டுமே ஓடினால் உண்மையான பயணத்தையே நாம் இழந்து விடுவோம். அப்படியானால் அன்றாட வாழ்க்கையில் வேர்களுக்கு திரும்பும் பயணத்தை எப்படி தொடங்கலாம்? சிறிது நேரம் அமைதியாக அமருங்கள். இயற்கையுடன் நேரம் செலவிடுங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். ஒரு நாளில் சில நிமிடங்களாவது கைபேசி இல்லாமல் இருங்கள். யாரும் இல்லாத நேரத்தில் உங்கள் எண்ணங்களை அமைதியாக கவனியுங்கள். முதலில் அது சற்று சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த அமைதியில்தான் நாம் நம்மை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறோம். ஒரு நதியை நினைத்துப் பாருங்கள். அது மலையில் ஒரு சிறிய ஊற்றாக ஆரம்பிக்கிறது. பயணத்தில் எண்ணற்ற வளைவுகளையும் பாறைகளையும் கிராமங்களையும் நகரங்களையும் கடந்து செல்கிறது. ஆனால் அது தன் மூலத்தை ஒருபோதும் மறப்பதில்லை. அந்த மூலம்தான் தொடர்ந்து அதை ஓட வைக்கிறது. அதேபோல் நம் வாழ்க்கையில் எத்தனை பொறுப்புகள் வந்தாலும் நம் உள் மூலத்தை மறந்துவிடக்கூடாது. நம் உணர்ச்சிகளும் இந்த பயணத்தில் முக்கியமானவை. கோபம் வந்தால் அதை அடக்க வேண்டியதில்லை. பயம் வந்தால் அதிலிருந்து ஓட வேண்டியதில்லை. மகிழ்ச்சி வந்தால் அதை முழுமையாக அனுபவிக்கலாம். ஆனால் எந்த உணர்ச்சிக்கும் அடிமையாகாமல் அவற்றை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கவனிப்புதான் நம்மை மீண்டும் நம் வேர்களிடம் அழைத்துச் செல்லும் பாதை. மெல்ல மெல்ல மாற்றங்கள் தெரியும். முன்பு பிறரின் பாராட்டினால்தான் நம்பிக்கை இருந்திருக்கும். இப்போது அந்த நம்பிக்கை நமக்குள்ளிருந்தே வரத் தொடங்கும். முன்பு அமைதி சலிப்பாகத் தோன்றியிருக்கும். இப்போது அதுவே ஆறுதலாக இருக்கும். முன்பு தனிமை பயமாக இருந்திருக்கும். இப்போது தனிமையே ஒரு நல்ல நண்பனைப் போல உணரப்படும். இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழும்போது வாழ்க்கையின் தரமே மாறிவிடும். வெளியில் வெற்றி கிடைத்தாலும் மகிழ்ச்சி, வெற்றி கிடைக்காவிட்டாலும் உள்ளுக்குள் சமநிலை இருக்கும். யாராவது பாராட்டினால் மகிழ்ச்சி, யாராவது விமர்சித்தாலும் உடனே உடைந்து போக மாட்டோம். ஏனென்றால் நம் வலிமை வெளியில் இருந்து வருவதில்லை, அது நமக்குள்ளிருந்தே வருகிறது. ஒரு மரம் பழம் கொடுக்கும்போது சத்தம் போடுவதில்லை, அது இயல்பாக நடைபெறுகிறது. அதேபோல் உள் வளர்ச்சியும் அமைதியாகத்தான் நிகழ்கிறது. அதை யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதில்லை, வெளிக்காட்ட வேண்டியதுமில்லை. அதை அனுபவித்தாலே போதும். எனவே இந்த தலைப்பின் சாராம்சம் என்னவென்றால், குண்டலினி யோகம் என்பது ஏதோ ஒரு மர்மமான சக்தியை தேடி ஓடுவது அல்ல. நமக்குள் ஏற்கனவே இருக்கும் உயிர் சக்தியை விழிப்புணர்வின் மூலம் அறிந்து கொள்ளும் ஒரு உள்பயணம். வேர்களுக்கு திரும்புதல் என்பது உலகத்தை நிராகரிப்பது அல்ல, நம் உண்மையான இயல்புடன் மீண்டும் இணைவது. அந்த இணைப்பு வலுப்பெறும்போது வெளியில் இருக்கும் சவால்கள் மாறாவிட்டாலும் நமக்குள் இருக்கும் நிலைத்தன்மை, தெளிவு, அமைதி ஆகியவை நாளுக்கு நாள் ஆழமடைந்து வளரத் தொடங்கும். இப்போது 5வது தலைப்பிற்குச் செல்வோம். மறைஞான விளையாட்டுகள், வளர்ச்சிக்கான தடைகள். எசோட்டரிக் கேம்ஸ், a hindrance to growth. இந்த தலைப்பின் பெயர் சற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. எசோட்டரிக் கேம்ஸ் என்று சொன்னவுடன் ஆன்மீக உலகில் நடைபெறும் சில செயல்களைப் பற்றி பேசப் போகிறோம் என்று தோன்றலாம். ஆனால் இங்கே கேம்ஸ் என்ற சொல்லுக்கு மிகவும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. இது குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு அல்ல, மனம் உருவாக்கும் நுணுக்கமான விளையாட்டுகள், அகந்தை உருவாக்கும் விளையாட்டுகள். ஆன்மீக பயணத்தில் கூட நாம் அறியாமலே விளையாடத் தொடங்கும் மனவிளையாட்டுகள். சிறிது சிந்தித்துப் பாருங்கள். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஒப்பீடு இருக்கிறது. பள்ளியில் மதிப்பெண்களை ஒப்பிடுகிறோம், அலுவலகத்தில் சம்பளத்தை ஒப்பிடுகிறோம், சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையை ஒப்பிடுகிறோம், வீட்டை ஒப்பிடுகிறோம், காரை ஒப்பிடுகிறோம்.
இந்த ஒப்பீட்டு மனப்பான்மை நம் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் இந்த ஒப்பீடு ஆன்மீக பாதையிலும் நுழைந்து விடுகிறது. அவர் தினமும் 2 மணி நேரம் தியானம் செய்கிறார். நான் 3 மணி நேரம் அமர்கிறேன். அவருக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் கிடைத்திருக்கிறது. எனக்கு அதைவிட பெரிய அனுபவம் கிடைத்திருக்கிறது. வெளியில் பார்க்கும்போது இவை ஆன்மீக உரையாடல்களாக தோன்றலாம். ஆனால் உள்ளே பார்த்தால் பேசுவது அகந்தைதான். ஒரு மாரத்தான் ஓட்டத்தை நினைத்துப் பாருங்கள். ஒருவர் உடல்நலத்தை மேம்படுத்த ஓடுகிறார். மற்றொருவர் பதக்கம் வெல்ல ஓடுகிறார். இருவரும் ஓடுகிறார்கள். ஆனால் அவர்களின் நோக்கம் வேறுபட்டது. அதேபோல் தியானம், யோகம், பிரார்த்தனை, ஆன்மீகப் பயிற்சி இவை அனைத்தும் வெளிப்படையாக ஒன்றுபோல் தோன்றலாம். ஆனால் அவற்றின் பின்னால் இருக்கும் நோக்கம்தான் உண்மையில் முக்கியமானது. பலருக்கு ஒரு மறைமுகமான எதிர்பார்ப்பு இருக்கும். நான் இவ்வளவு பயிற்சி செய்கிறேன். அப்படியானால் நான் ஒரு சிறப்பான மனிதராக மாற வேண்டும். இந்த நான் சிறப்பானவன் என்ற உணர்வுதான் மிகவும் ஆபத்தானது. ஒரு பலூனை நினைத்துப் பாருங்கள். அதில் காற்றை நிரப்பிக்கொண்டே சென்றால் அது பெரிதாகும். ஆனால் அதன் உள்ளே உண்மையான வலிமை இருக்காது. ஒரு சிறிய ஊசி போதும். அது உடைந்துவிடும். அகந்தையும் அப்படித்தான். வெளியில் மிகவும் பெரியதாகத் தோன்றும். ஆனால் ஒரு சிறிய விமர்சனமே அதைச் சிதைத்துவிடும். ஆன்மீக பயணத்தில் அகந்தை மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறது. அது நேரடியாக வராது. நான் மிகவும் பணிவானவன். நான் மிகவும் ஆன்மீகமானவன். எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. இப்படிப்பட்ட முகமூடிகளை அணிந்து கொண்டே அது நம்முள் நுழைகிறது. அன்றாட வாழ்க்கையிலும் இதை பார்க்கலாம். யாருக்காவது நாம் உதவுகிறோம். உண்மையான அன்புடன் உதவினால் அது அழகான செயல். ஆனால் சில நேரங்களில் உதவிய பிறகு பாராட்டு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒரு நன்றி கூட சொல்லவில்லையூ. எனக்கு மரியாதை தரவில்லையூ. அப்படியானால் அந்த உதவி அன்பினால் செய்யப்படவில்லை. அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது. அதேபோல் ஆன்மீக பயிற்சிகளிலும் உள்ளுக்குள் அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற ஆசை மறைந்திருக்கலாம். நீங்கள் மிகவும் ஆன்மீகமானவர்கள் என்று யாராவது சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்புதான் இந்த மனவிளையாட்டு. இன்னொரு விளையாட்டு அனுபவங்களை சேகரிப்பது. பலர் ஆன்மீக பாதையில் பயணிப்பதற்கு பதிலாக அனுபவங்களை சேகரிப்பவர்களாக மாறிவிடுகிறார்கள். இன்று ஒரு ஒளியைப் பார்த்தேன். நேற்று உடலில் அதிர்வை உணர்ந்தேன். கடந்த வாரம் ஒரு விசித்திரமான கனவு வந்தது. அனுபவங்கள் வந்தால் அவற்றை ரசிக்கலாம். ஆனால் அவற்றை சேகரித்து வைத்துக் கொள்ளும் பொருளாக மாற்றிவிட்டால் வளர்ச்சி அங்கேயே நின்றுவிடும். ஒரு சுற்றுலா பயணி வெளிநாட்டிற்கு செல்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாட்டின் அழகை ரசிக்காமல் விமான டிக்கெட்டுகள், விடுதி ரசீதுகள், வாங்கிய பொருட்களின் பில்கள் ஆகியவற்றை மட்டுமே சேகரித்துக் கொண்டு திரும்பி வந்தால் அந்த பயணத்தின் உண்மையான அனுபவத்தை அவர் இழந்துவிடுவார். அதேபோல் அனுபவங்களை சேகரிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினால் விழிப்புணர்வை நாம் தவறவிட்டு விடுவோம். மற்றொரு நுணுக்கமான மனவிளையாட்டு அறிவைச் சேகரிப்பது. ஒரு புத்தகத்தின் பின் இன்னொரு புத்தகம். பொன்மொழிகளைச் சேகரித்தல். தத்துவ விவாதங்கள். நீண்ட கலந்துரையாடல்கள். ஆனால் ஒரு எளிய கேள்வி. இவை அனைத்தும் நம் வாழ்க்கையை உண்மையில் மாற்றியுள்ளனவா? ஒரு சமையல் புத்தகத்தை படித்தாலே சமைக்கத் தெரிந்துவிடுமா? இல்லை. சமையலறைக்குச் சென்று சமைக்கத் தொடங்க வேண்டும். அதேபோல் ஆன்மீகத்தைப் பற்றி படிப்பது பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் அதை வாழ்ந்து அனுபவிக்காமல் அறிவை மட்டும் சேகரித்துக் கொண்டால் அது வளர்ச்சியாக மாறாது. நம் மனதிற்கு பட்டங்களையும் அடையாளங்களையும் சேகரிப்பது மிகவும் பிடிக்கும். தியானியூட், யோகியூட், ஆன்மீகத் தேடலில் இருப்பவர்கள், குருயூட். இந்த அடையாளங்கள் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கலாம். ஆனால் ஒரு பெயர் இருந்தாலே அந்த உண்மை நம்முள் இருக்கிறது என்று அர்த்தமல்ல. ஒரு பாட்டிலின் மேல் தேன் என்று எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் அதன் உள்ளே உண்மையில் தேன் இருக்க வேண்டுமே.
பெயர் மட்டும் இருந்தால் என்ன பயன்? அதேபோல் ஆன்மீகத்தைப் பற்றி பேசுவதை விட ஆன்மீகத்தை வாழ்வதே முக்கியம். அப்படியானால் அன்றாட வாழ்க்கையில் இந்த மனவிளையாட்டுகளை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? யாராவது உங்களை விமர்சிக்கும்போது உங்கள் முதல் எதிர்வினை என்ன? யாராவது உங்களை பாராட்டும்போது உங்கள் அகந்தை எவ்வளவு பெரிதாகிறது? நீங்கள் தியானம் செய்வதற்கான உண்மையான காரணம் என்ன? மன அமைதிக்காகவா அல்லது மற்றவர்களை கவர்வதற்காகவா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்லத் தொடங்கும்போதுதான் நம் மனம் விளையாடும் அந்த நுணுக்கமான விளையாட்டுகள் நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அகந்தைக்கு தோல்வி பிடிக்காது. அதனால் ஆன்மீகத்தையே பயன்படுத்தியும் அது வெற்றி பெற முயற்சிக்கும். நான் எல்லோரையும் விட சிறந்தவன். நான் ஞானத்தை அடைவதற்கு மிக அருகில் இருக்கிறேன். நான் மிகவும் தூய்மையானவன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றினால் அவற்றுடன் போராட வேண்டிய அவசியமில்லை. அவற்றை அமைதியாக கவனியுங்கள். அந்த கவனிப்பே தீர்வு. ஒரு கண்ணாடி முன் நின்றவுடன் நம் முகம் எப்படி இருக்கிறது என்பதை அது நமக்கு காட்டுகிறது. கண்ணாடி நம்மை விமர்சிப்பதில்லை. அதேபோல் விழிப்புணர்வும் நம்மை தீர்ப்பளிக்காது. அது வெறுமனே உண்மையைக் காட்டும். விழிப்புணர்வு வளர வளர அகந்தையின் விளையாட்டுகள் பலவீனமடையத் தொடங்கும். பணிவு இயல்பாக மலரும். ஒப்பீடுகள் குறையும். போட்டி மனப்பான்மை மங்கும். வாழ்க்கை மிகவும் எளிமையாகத் தோன்றும். என் பயணம் என்னுடையது, மற்றவரின் பயணம் அவர்களுடையது என்பது தெளிவாக புரியும். ஒரு ரோஜா தனது இயல்பில் மலர்கிறது. ஒரு மல்லிகை தனது இயல்பில் மலர்கிறது. ரோஜா மல்லிகையுடன் தன்னை ஒப்பிடுவதில்லை. மல்லிகையும் ரோஜாவுடன் போட்டியிடுவதில்லை. இரண்டுமே தங்களுடைய இயல்புக்கு ஏற்றபடி மலர்கின்றன. மனிதர்களும் அப்படித்தான். ஒவ்வொருவரின் ஆன்மீக பயணமும் தனித்துவமானது. மற்றொருவரின் பாதையுடன் அதை ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. எனவே இந்த தலைப்பின் சாராம்சம் என்னவென்றால், ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய தடையாக இருப்பது வெளி உலகம் அல்ல, நமக்குள் அமைதியாக நடைபெறும் அகந்தையின் நுணுக்கமான விளையாட்டுகள்தான். அனுபவங்களைச் சேகரிப்பது, அறிவைச் சேகரிப்பது, பட்டங்களையும் அடையாளங்களையும் சேகரிப்பது, மற்றவர்களுடன் ஒப்பிடுவது, நான் ஒரு சிறப்பான மனிதராக மாற வேண்டும் என்ற ஆசை. இவை அனைத்தும் நம் வளர்ச்சியை மெதுவாக்குகின்றன. ஆனால் இவற்றுடன் போராட வேண்டியதில்லை. அமைதியாக அவற்றை கவனியுங்கள். நேர்மையாக உங்கள் மனதை பாருங்கள். விழிப்புணர்வு வளர வளர இந்த மனவிளையாட்டுகள் தாமாகவே தங்கள் வலிமையை இழக்கத் தொடங்கும். அப்போது ஆன்மீக பயணம் ஒரு போட்டியாக இல்லாமல் இயல்பான, அமைதியான, மகிழ்ச்சியான உள்பயணமாக மாறும். இப்போது 6வது தலைப்பிற்குச் செல்வோம். கனவுகளின் உளவியல். தி சைக்காலஜி ஆஃப் ட்ரீம்ஸ். கனவு என்ற வார்த்தையை கேட்டவுடன் பொதுவாக 2 விஷயங்கள் நம் நினைவிற்கு வரும். ஒன்று, இரவில் தூங்கும்போது நாம் காணும் கனவுகள். மற்றொன்று, வாழ்க்கையில் நாம் அடைய விரும்பும் இலக்குகள் அல்லது கனவுகள். இந்த தலைப்பு முக்கியமாக இரவில் தோன்றும் கனவுகளைப் பற்றி பேசுகிறது. ஆனால் அவற்றை வெறும் கதைகளாக பார்க்காமல் நம் மனதிற்குள் நடைபெறும் உளவியல் செயல்முறைகளாக புரிந்து கொள்ளச் சொல்கிறது. சிறிது சிந்தித்துப் பாருங்கள். ஒரு நாள் முழுவதும் நாம் எத்தனை உணர்ச்சிகளை அனுபவிக்கிறோம்? மகிழ்ச்சி, கோபம், பயம், ஆசை, ஏமாற்றம், உற்சாகம். சில உணர்ச்சிகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறோம். சிலவற்றை அடக்கி வைத்துக் கொள்கிறோம். இதை இப்போது சொல்லக்கூடாது, இதை வெளிக்காட்டக்கூடாது, இதை மறந்துவிடலாம் என்று மனம் சில அனுபவங்களை உள்ளுக்குள் பதுக்கி வைத்து விடுகிறது. இரவில் நாம் தூங்கும்போது உடல் ஓய்வெடுக்கிறது. ஆனால் மனதின் சில அடுக்குகள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருக்கும். அப்போது அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள், முழுமையடையாத எண்ணங்கள், தீர்க்கப்படாத மன அனுபவங்கள், இவை அனைத்தும் குறியீடுகளாக கனவுகளில் தோன்றலாம். அதனால் கனவு என்பது எதிர்காலத்தைச் சொல்லும் தீர்க்க தரிசனம் என்று அவசியமில்லை.
பெரும்பாலும் அது நமக்குள் நடைபெறும் உளவியல் இயக்கங்களின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். ஒரு எளிய உதாரணம். நீங்கள் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாரம் முழுவதும் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள். அப்போது இரவில் தேர்வு அறையில் இருப்பது போன்ற கனவு வரலாம். அல்லது கேள்வித்தாள் கிடைக்கவில்லை என்று கனவு காணலாம். அது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதைச் சொல்வதல்ல. பகல் முழுவதும் இருந்த மன அழுத்தம்தான் கனவின் வடிவத்தில் வெளிப்படுகிறது. அதேபோல் ஒருவருக்கு மிகுந்த கோபம் இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாமல் இருந்தால் இரவில் சண்டையிடுவது போன்ற கனவு வரலாம். யாரோ துரத்துவது போன்ற கனவு வரலாம். இவற்றை அப்படியே நேரடியாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. மனம் ஒரு தனிப்பட்ட மொழியில் பேசுகிறது. அந்த மொழி குறியீடுகளால் நிரம்பியதாக இருக்கும். நம் அனைவரிடமும் ஒரு விழிப்புணர்வு மனம் இருக்கிறது. அதற்கு கீழே இன்னும் ஆழமான ஒரு மறைமனம் இருக்கிறது. விழிப்புணர்வு மனம் என்பது இப்போது நாம் சிந்திப்பதும் பேசுவதும். மறைமனம் என்பது நீண்ட காலமாக சேமிக்கப்பட்ட நினைவுகள், பழக்கங்கள், பயங்கள், ஆசைகள், மனப்பதிவுகள். அன்றாட வாழ்க்கையில் இவை அனைத்தும் நமக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் சில நேரங்களில் கனவுகள் அந்த மறைமனத்தின் கதவை சிறிது திறந்து காட்டுகின்றன. ஒரு வீட்டை நினைத்துப் பாருங்கள். வரவேற்பறை மிகவும் சுத்தமாக இருக்கிறது. விருந்தினர்கள் வந்தால் அதைத்தான் நாம் காட்டுவோம். ஆனால் வீட்டின் சேமிப்பு அறையில் எத்தனை பழைய பொருட்கள் குவிந்திருக்கின்றன என்பது நமக்கே தெரியாமல் இருக்கலாம். அதைச் சுத்தம் செய்யத் தொடங்கிய பிறகுதான் எவ்வளவு தேவையற்றவற்றை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பது புரியும். மறைமனமும் அப்படித்தான். கனவுகள் சில நேரங்களில் அந்த மறைந்த அறையின் கதவை மெதுவாக திறந்து காட்டுகின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கிறது. பலர் ஒவ்வொரு கனவிற்கும் ஒரு நிரந்தர அர்த்தத்தை தேடத் தொடங்குகிறார்கள். பாம்பு கனவு வந்தது. அதற்கு என்ன அர்த்தம்? தண்ணீர் கனவு வந்தது. ஏதாவது நடக்கப் போகிறதா? பறப்பது போல கனவு வந்தால் என்ன பொருள்? இந்த தலைப்பு சொல்ல வருவது என்னவென்றால், கனவுகளுக்கான அகராதி போல் எல்லோருக்கும் ஒரே அர்த்தம் இருப்பதில்லை. ஒரே குறியீடு ஒருவருக்கு ஒரு பொருளைக் குறிக்கலாம், மற்றொருவருக்கு வேறு பொருளைக் குறிக்கலாம். முக்கியமானது குறியீடு அல்ல. அந்த கனவை பார்க்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்பதுதான். ஒரு நாள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அப்போது ஒரு மலர் கனவில் வருகிறது. மற்றொரு நாள் நீங்கள் மிகவும் தனிமையாக இருக்கிறீர்கள். அப்போதும் அதே மலர் கனவில் வருகிறது. இரண்டு கனவுகளிலும் மலர் ஒன்றுதான். ஆனால் உங்கள் உள் உணர்வு வேறுபட்டால் அதன் அர்த்தமும் வேறுபடலாம். கனவுகளை மிகவும் பயத்துடன் அணுக வேண்டியதில்லை. அதே நேரத்தில் அவற்றை முற்றிலும் புறக்கணித்துவிடவும் கூடாது. ஆர்வத்துடன் அவற்றை கவனிக்கலாம். காலையில் எழுந்தவுடன் ஒரு கனவு நினைவில் இருந்தால் உங்களையே ஒரு கேள்வி கேட்டுப் பாருங்கள். இந்தக் கனவு என்ன உணர்வைக் காட்டுகிறது? பயமா? ஆசையா? குற்ற உணர்ச்சியா? சுதந்திர உணர்வா? தனிமையா? இப்படிப்பட்ட கேள்விகள் நம்மை நாமே புரிந்து கொள்ள உதவுகின்றன. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், நாம் விழித்திருக்கும் நிலையிலும் பல நேரங்களில் கனவு போன்ற நிலையில்தான் வாழ்கிறோம். இது முதலில் சற்று வியப்பாகத் தோன்றலாம். ஆனால் சிந்தித்துப் பார்த்தால் புரியும். அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனம் அடுத்த விடுமுறையைப் பற்றி நினைக்கிறது. வீட்டில் குடும்பத்துடன் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் மனம் அலுவலக பிரச்சினைகளில் சுற்றிக் கொண்டிருக்கிறது. உணவு சாப்பிடுகிறோம். ஆனால் மனம் சமூக வலைத்தளங்களில் அலைகிறது. உடல் நிகழ்காலத்தில் இருக்கிறது. மனம் வேறு உலகத்தில் இருக்கிறது. இதுவும் ஒரு வகையான கனவு நிலைதான். முன்பு தியானத்தைப் பற்றி பார்த்தோம் அல்லவா? விழிப்புணர்வு வளர வளர இந்த மனக்கனவுகள் மெதுவாக குறையத் தொடங்கும். அப்போது நிகழ்காலம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது அதில் முழுமையாக மூழ்கிவிடுகிறோம். நாயகன் அழுதால் நாமும் உணர்ச்சிவசப்படுகிறோம். திரைப்படம் முடிந்து விளக்குகள் எரிந்தவுடன் இது ஒரு திரைப்படம்தான் என்று புரிகிறது. கனவுகளும் அப்படித்தான். தூங்கும்போது அவை நிஜமாகத் தோன்றும்.
விழித்தவுடன் அது கனவு என்பதை உணர்கிறோம். இந்த தலைப்பு இன்னும் ஆழமான ஒரு கருத்தையும் கூறுகிறது. கனவுகளை அழிக்க முயற்சிக்காதீர்கள். அவற்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவற்றுடன் போராட வேண்டாம். அவற்றை கவனியுங்கள். கவனிப்பு வளரும்போது மறைமனம் மெதுவாக விழிப்புணர்வு மனமாக மாறத் தொடங்கும். அப்போது நம் தன்னிச்சையான எதிர்வினைகள் குறையும். தானாக நடைபெறும் பழக்கங்கள் குறையும். உணர்ச்சிகளின் மீது தெளிவு அதிகரிக்கும். அன்றாட வாழ்க்கையில் இதை பயிற்சி செய்ய ஒரு எளிய வழி. இரவில் தூங்குவதற்கு முன் சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். அன்றைய நாளில் ஏற்பட்ட முக்கியமான உணர்வுகளை நினைவுபடுத்தி பாருங்கள். கோபம் வந்ததா? மகிழ்ச்சி வந்ததா? யார் மீதும் ஏமாற்றம் இருந்ததா? வெறுமனே கவனியுங்கள். தீர்ப்பளிக்க வேண்டாம். அளவுக்கு அதிகமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டாம். கவனிப்பு மட்டுமே போதுமானது. இந்த பழக்கம் வளர வளர உணர்வுகளை அடக்கி வைக்கும் பழக்கம் குறையத் தொடங்கும். அதனால் கனவுகளும் தெளிவாக மாறலாம். மனமும் இலகுவாக உணரப்படலாம். எனவே இந்த தலைப்பின் சாராம்சம் என்னவென்றால், கனவுகள் எதிர்காலத்தை முன்னறிவிக்கும் மந்திரச் செய்திகள் அல்ல. பெரும்பாலும் அவை நம் மறைமனம் நம்முடன் பேசும் குறியீட்டு மொழி. அவற்றை பயத்துடன் அணுக வேண்டியதில்லை. கண்மூடித்தனமாக நம்பவும் கூடாது. அமைதியாக கவனியுங்கள். நமக்குள் மறைந்து கிடக்கும் உணர்வுகள், பயங்கள், ஆசைகள், முழுமையடையாத அனுபவங்கள், இவற்றை புரிந்து கொள்ள கனவுகள் ஒரு சாளரமாக இருக்கலாம். விழிப்புணர்வு வளர வளர கனவுகளைப் பற்றிய நம் ஆர்வமும் முதிர்ச்சியடையும். அதைவிட முக்கியமாக, விழித்திருக்கும் வாழ்க்கையிலும் நாம் முழு விழிப்புணர்வுடன் வாழத் தொடங்குவோம். அப்போது கனவுகளை விட நிஜமான விழிப்புணர்வே நம் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும். இப்போது 7வது தலைப்பிற்குச் செல்வோம். 7 உடல்களைக் கடந்த நிலை. Transcending the 7 bodies. இந்த தலைப்பின் பெயரைப் பார்த்தவுடன் இது சற்று சிக்கலானதாகத் தோன்றலாம். 7 உடல்கள் என்றால் என்ன? நமக்கெல்லாம் ஒரே ஒரு உடல்தானே இருக்கிறது? அப்படி இருக்க 7 உடல்கள் என்று ஏன் கூறப்படுகிறது? இந்த தலைப்பின் மையக் கருத்து என்னவென்றால், இங்கே உடல் என்று குறிப்பிடப்படுவது நம் உடலமைப்பை மட்டும் குறிக்கவில்லை. மனித அனுபவம் பல்வேறு அடுக்குகளைக் கொண்டது என்பதை புரிய வைக்க பயன்படுத்தப்படும் ஒரு குறியீட்டு அணுகுமுறையாக இதை பார்க்கலாம். இதனை அப்படியே நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நம் உள்பயணத்தை புரிந்து கொள்ள உதவும் ஒரு வரைபடமாக இதை பார்க்கலாம். ஒரு வெங்காயத்தை நினைத்துப் பாருங்கள். அதற்கு ஒரே ஒரு தோல் இல்லை. அடுக்கின் மேல் அடுக்கு இருக்கும். வெளிப்புற அடுக்கை நீக்கினால் அதன் கீழே இன்னொரு அடுக்கு. அதையும் நீக்கினால் மேலும் ஒரு அடுக்கு. இப்படியே உள்ளே உள்ள ஆழத்தை நோக்கிச் செல்லலாம். மனிதனின் ஆழமையும் இதுபோலத்தான். வெளியில் நாம் காண்பது ஒரு அடுக்கு மட்டுமே. ஆனால் அதன் உள்ளே இன்னும் பல ஆழமான அடுக்குகள் இருக்கின்றன. முதல் அடுக்கு உடல். முதல் அடுக்கு என்பது நமது உடல். பசி எடுக்கிறது, தூக்கம் வருகிறது, வலி ஏற்படுகிறது, மகிழ்ச்சியாக இருந்தால் நடனமாடுகிறது, உடற்பயிற்சி செய்தால் உற்சாகமாக இருக்கிறது, ஓய்வு கொடுத்தால் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுகிறது. இந்த உடலைப் பற்றிய அனுபவம் நமக்கு மிகவும் பரிச்சயமானது. ஆனால் கொஞ்சம் சிந்தித்துப் பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். சில நேரங்களில் உடல் முழுமையாக ஆரோக்கியமாக இருந்தாலும் மனதில் மகிழ்ச்சி இருப்பதில்லை. அப்போது நமக்கு புரியும், உடல் மட்டுமே மனித வாழ்க்கையின் முழுமை அல்ல. அடுத்த அடுக்கு உணர்வுகள். அடுத்ததாக வருகிறது உணர்வுகளின் உலகம். ஒரு நாள் எந்தக் காரணமும் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம். மற்றொரு நாள் மிகச் சிறிய விஷயத்திற்கு கூட மனம் உடைந்து போகும். உடல் அதேதான். ஆனால் மன உணர்வு மாறிவிட்டது. அதன் பிறகு எண்ணங்கள். அடுத்த அடுக்கு எண்ணங்கள். உடல் ஒரு இடத்தில் இருக்கும். உணர்ச்சிகள் ஒரு நிலையில் இருக்கும். ஆனால் மனம் வேறு ஒரு திசையில் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த மூன்றும் எப்போதும் ஒரே தாளத்தில் இயங்குவதில்லை. ஒரு எளிய உதாரணம். காலையில் அலாரம் அடிக்கிறது.
உடல் சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். மனம் சொல்கிறது, அலுவலகத்திற்கு தாமதமாகிவிடும். உணர்ச்சி சொல்கிறது, இந்த திங்கள்கிழமைதான் எனக்கு பிடிக்கவே இல்லையூ. பார்த்தால் ஒரே மனிதர், ஆனால் உள்ளுக்குள் பல இயக்கங்கள் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன. இந்த தலைப்பு சொல்ல வருவது என்னவென்றால், இந்த எல்லாவற்றையும் நாம் கவனிக்கத் தொடங்கினால், இவற்றையெல்லாம் விட பெரிய ஒரு விழிப்புணர்வு நமக்குள் இருக்கிறது என்பதை மெதுவாக உணரத் தொடங்குவோம். வானத்தை நினைத்துப் பாருங்கள். வானத்தில் மேகங்கள் வருகின்றன. மழை பெய்கிறது. மின்னல் மின்னுகிறது. பிறகு மீண்டும் வானம் தெளிவாகிறது. மேகங்கள் மாறுகின்றன. ஆனால் வானம் மாறுகிறதா? இல்லை. அதேபோல் கோபம் வருகிறது, பயம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது, ஏமாற்றம் வருகிறது. எண்ணங்கள் தொடர்ந்து வந்து செல்கின்றன. ஆனால் இவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு அமைதியான விழிப்புணர்வு இருக்கிறது. அந்த விழிப்புணர்வுதான் உண்மையில் முக்கியமானது. பலர் ஒரு உணர்ச்சி வந்தவுடன் அதுவே தாங்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நானே கோபம், நானே பயம், நானே தோல்வி. ஆனால் சிறிது கவனிக்கத் தொடங்கினால் ஒரு உண்மை புரியும். கோபம் வந்தது, சிறிது நேரத்தில் போய்விட்டது. பயம் வந்தது, அதுவும் மறைந்துவிட்டது. அப்படியானால் வந்து போகும் ஒன்று எப்படி நான் ஆகஸ்ட் முடியும்? திரையரங்கத்தின் திரை. ஒரு திரைப்பட அரங்கத்தை நினைத்துப் பாருங்கள். திரையில் சண்டை காட்சி வருகிறது, காதல் காட்சி வருகிறது, நகைச்சுவை வருகிறது, சோகக் காட்சி வருகிறது. திரைப்படம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் திரை மாறுகிறதா? இல்லை. அது அதேபோலவே இருக்கிறது. விழிப்புணர்வும் அப்படித்தான். அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவற்றைத் தாங்கி நிற்கும் விழிப்புணர்வு நிலையானதாக இருக்கும். தாண்டுதல் என்றால் என்ன? இங்கே தாண்டுதல், ட்ரான்செண்டிங் என்பது எதையும் நிராகரிப்பது அல்ல. உடலை மறுப்பது அல்ல. உணர்ச்சிகளை ஒதுக்குவது அல்ல. எண்ணங்களை அழிப்பது அல்ல. இவற்றையெல்லாம் விட விரிவான ஒரு பார்வையில் அவற்றை பார்க்க கற்றுக்கொள்வதுதான். ஒரு கார் ஓட்டுநரை நினைத்துப் பாருங்கள். கார் மிகவும் முக்கியமானது. அதில் எரிபொருள் இருக்க வேண்டும். சரியான பராமரிப்பு தேவை. டயர்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் ஓட்டுநரே கார் அல்ல. காரும் ஓட்டுநர் அல்ல. அதேபோல் உடல் மிகவும் முக்கியமானது. மனமும் முக்கியமானது. உணர்ச்சிகளும் முக்கியமானவை. ஆனால் அவை மட்டுமே நான் என்று நினைத்துவிட்டால் குழப்பம் உருவாகிறது. அன்றாட வாழ்க்கையில் இதை பயிற்சி செய்வது, இதை கவனிப்பதற்கு அன்றாட வாழ்க்கையில் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. யாராவது உங்களை விமர்சிக்கிறார்கள். உடனே கோபம் வருகிறது. அந்த நொடியில் ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்குங்கள். எனக்கு கோபம் வருகிறது, அவ்வளவுதான். நானே கோபம் என்று சொல்லாதீர்கள். இந்த 2 வாக்கியங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முதல் வாக்கியத்தில் நீங்கள் உணர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது வாக்கியத்தில் அந்த உணர்ச்சியையே உங்கள் அடையாளமாக மாற்றிவிட்டீர்கள். விழிப்புணர்வை பயிற்சி செய்யும்போது இந்த இடைவெளி மெதுவாக அதிகரிக்கும். அப்போது உடனடி எதிர்வினைகள் குறையும். அதற்குப் பதிலாக சிந்தித்து பதிலளிக்கும் திறன் வளரும். இன்னொரு அடுக்கு அகந்தை. இதற்குப் பிறகு வரும் மற்றொரு அடுக்கு அகந்தை. நான், எனக்கு, என்னுடையது. இந்த உணர்வு மிகவும் வலிமையானதாக இருக்கும். யாராவது நம் கருத்தை ஏற்கவில்லை என்றால் மனம் புண்படும். பாராட்டினால் மகிழ்ச்சி, புறக்கணித்தால் வேதனை. எல்லாவற்றிற்கும் மையமாக அகந்தை நின்று கொண்டிருக்கும். ஆனால் விழிப்புணர்வு ஆழமடையத் தொடங்கும்போது அகந்தையின் முக்கியத்துவம் மெதுவாக குறையும். வாழ்க்கை மிகவும் இலகுவாகத் தோன்றும். போட்டி மனப்பான்மை குறையும். ஒப்பீடுகள் குறையும். ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அதிகரிக்கும். நதியும் கடலும். ஒரு நதி கடலுடன் கலக்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். அதற்குப் பிறகும் நான் தனி நதியாகவே இருப்பேன்.
என்று அது சொல்ல முடியுமா? கடலில் கலந்தவுடன் அது ஒரு பெரிய முழுமையின் பகுதியாகிவிடுகிறது. இந்த உதாரணம் ஆன்மீகத்தை நேரடியாக விளக்குவதற்காக அல்ல. தனித்தன்மை என்ற உணர்வு குறையும்போது கிடைக்கும் சுதந்திரத்தை புரியவைக்க பயன்படுத்தப்படும் ஒரு உருவகம். அன்றாட வாழ்க்கையில் கூட இது போன்ற அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. உங்களுக்கு மிகவும் பிடித்த இசையை கேட்கும்போது சில நிமிடங்கள் உங்களை நீங்களே மறந்து விடுகிறீர்கள். அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது உங்கள் பிரச்சனைகள் சில நொடிகளுக்கு மறைந்து விடுகின்றன. ஒரு குழந்தை மனம் திறந்து சிரிக்கும்போது நீங்களும் தன்னிச்சையாகச் சிரிக்கிறீர்கள். அந்த கணங்களில் அகந்தை அமைதியாகி விடுகிறது. அதனால்தான் அந்த நொடிகளில் மன அமைதி அதிகமாக உணரப்படுகிறது. இந்த தலைப்பின் சாராம்சம் 7 உடல்கள் என்பது மனித அனுபவத்தின் பல்வேறு அடுக்குகளை புரிந்து கொள்ள உதவும் ஒரு குறியீட்டு வரைபடம். தாண்டுதல் என்பது அவற்றை நிராகரிப்பது அல்ல. அவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் விழிப்புணர்வை அறிந்து கொள்வதுதான். உடல் இருக்கட்டும், உணர்ச்சிகள் வரட்டும், எண்ணங்கள் ஓடட்டும், அகந்தையும் சில நேரங்களில் செயல்பட்டோம். ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால் அமைதியாக அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆழமான விழிப்புணர்வு இருக்கிறது. அந்த விழிப்புணர்வுடன் நம் தொடர்பு வலுப்பெறும்போது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் நம் உள்ளார்ந்த அமைதியை எளிதில் குலைக்க முடியாது. அப்போது வாழ்க்கை ஒரு போராட்டமாக இல்லாமல் ஆழமான புரிதலுடன் முன்னேறும் ஒரு உள்பயணமாக மாறிவிடும். இப்போது 8வது தலைப்பிற்குச் செல்வோம். உள்மறையும் வெளிப்படையும். தி எசோட்டரிக் அண்ட் தி எக்ஸோட்டரிக். இந்த தலைப்பின் பெயரை முதலில் பார்க்கும்போது அது சற்று புதிதாக தோன்றலாம். எசோட்டரிக் என்றால் என்ன? எக்ஸோட்டரிக் என்றால் என்ன? எளிமையாகச் சொன்னால், எக்ஸோட்டரிக் என்பது வெளியில் காணப்படும் அம்சங்கள். எசோட்டரிக் என்பது உள்ளே நிகழும் அனுபவம். ஒரு விஷயத்தின் வெளிப்புறமும் உள்புறமும். ஒரு மரத்தின் கிளைகள், இலைகள், பூக்கள் ஆகியவை நமக்குத் தெரியும். ஆனால் அதற்கு உயிர் கொடுக்கும் வேர்கள் மண்ணுக்குள் மறைந்திருக்கின்றன. இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. இரண்டும் சேர்ந்தால்தான் முழுமையான படம் கிடைக்கும். நம் அன்றாட வாழ்க்கையிலும் பெரும்பாலான நேரங்களில் நாம் வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்கிறோம். ஒருவர் அழகாக உடை அணிந்திருக்கிறார். உடனே இவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நினைத்து விடுகிறோம். மற்றொருவர் அமைதியாக இருக்கிறார். இவர் ஏதோ கவலையில் இருக்கிறார்கள் என்று முடிவு செய்துவிடுகிறோம். ஆனால் உண்மை என்ன? வெளியில் தெரியும் தோற்றம் முழு கதையல்ல. ஒரு அழகான பரிசு பெட்டியை நினைத்துப் பாருங்கள். வெளியில் அழகான காகிதம், வண்ணமயமான ரிப்பன், அற்புதமான அலங்காரம், பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் அந்த பெட்டியை திறந்த பிறகுதான் அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். அதேபோல் வெளிப்புறத்தை மட்டுமே பார்த்தால் மனிதரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. எக்ஸோட்டரிக் என்பது சடங்குகள், மரபுகள், பயிற்சிகள், வார்த்தைகள், குறியீடுகள் போன்ற வெளிப்புற அம்சங்களை குறிக்கிறது. இவை அனைத்தும் பயனுள்ளவையாக இருக்கலாம். ஒரு பள்ளியில் சீருடை இருக்கும், மணி அடிக்கும், வகுப்பறை இருக்கும், புத்தகங்கள் இருக்கும். இவை அனைத்தும் கல்விக்கு தேவையான சூழலை உருவாக்குகின்றன. ஆனால் சீருடை அணிந்தாலே அறிவு வந்துவிடுமா? இல்லை. உண்மையான கற்றல் மாணவனின் உள்ளேயே நடைபெற வேண்டும். அதேபோல் ஆன்மீகத்திலும் பல வெளிப்புற பயிற்சிகள் இருக்கலாம். தியானம் செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம், கோவிலுக்குச் செல்லலாம், ஆன்மீக நூல்களை படிக்கலாம். இவை அனைத்தும் உதவியாக இருக்கலாம். ஆனால் உள்ளார்ந்த மாற்றம் நிகழவில்லை என்றால் வெளிப்புற பயிற்சிகள் மட்டும் போதாது. ஒரு வீட்டிற்கான வரைபடத்தை நினைத்துப் பாருங்கள். அது மிகவும் பயனுள்ளது. ஆனால் வரைபடத்தை பார்த்தவுடன் நான் அந்த வீட்டிற்குள் சென்றுவிட்டேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அந்த வீட்டிற்குச் சென்று அனுபவிக்க வேண்டும். அதேபோல் ஆன்மீக போதனைகள் ஒரு வரைபடம் போன்றவை. ஆனால் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது நாம்தான். இந்த தலைப்பு ஒரு முக்கியமான அபாயத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. பலர் வெளிப்புற வடிவங்களிலேயே சிக்கிக்கொள்கிறார்கள்.
சடங்குகளைச் செய்வதே முக்கியம் என்று நினைக்கிறார்கள். மந்திரங்களைத் திரும்பத் திரும்பச் சொல்வதே முக்கியம் என்று நம்புகிறார்கள். விதிகளைப் பின்பற்றுவதே ஆன்மீகம் என்று கருதுகிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் விழிப்புணர்வு வளர்கிறதா? கருணை அதிகரிக்கிறதா? அகந்தை குறைகிறதா என்பதை கவனிக்க மறந்துவிடுகிறார்கள். ஒரு இசைக்கலைஞரை நினைத்துப் பாருங்கள். ஆரம்பத்தில் அவர் கிதார் வாசிக்க கற்றுக்கொள்கிறார். தந்திகள், கார்டுகள், விரல்களின் நிலை இவற்றையெல்லாம் தொடர்ந்து பயிற்சி செய்கிறார். அது மிகவும் அவசியம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் தந்திகளை எண்ணிக்கொண்டே இருந்தால் இசை பிறக்குமா? இல்லை. ஒரு கட்டத்திற்குப் பிறகு நுட்பங்கள் இயல்பாகிவிடும். அப்போது இசை தானாகவே ஓடத் தொடங்கும். அதேபோல் பயிற்சி முக்கியம். ஆனால் பயிற்சியே இறுதி இலக்கு அல்ல. எசோட்டரிக் என்பது உளனுபவத்தை பற்றியது. நீங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனிக்கும்போது அந்த அமைதி உங்களுக்குள் நேரடியாக உணரப்படுகிறது. அதை வேறு யாரிடமும் நிரூபிக்க முடியாது. ஒரு தாய் தன் குழந்தையிடம் வைத்திருக்கும் அன்பை அளந்து காட்ட முடியுமா? முடியாது. ஆனால் அது உண்மையானது. அதேபோல் உளனுபவங்களும் உண்மையானவை. ஆனால் அவற்றை எந்த அளவுகோலாலும் அளக்க முடியாது. நாம் வாழும் சமூகம் பெரும்பாலும் வெளிப்புற வெற்றிகளையே கொண்டாடுகிறது. என்ன வேலை? எவ்வளவு சம்பளம்? என்ன கார்? என்ன பதவி? இப்படிப்பட்ட கேள்விகளைக் கேட்பது மிகவும் எளிது. ஆனால் உங்கள் உள்ளம் அமைதியாக இருக்கிறதா என்று எத்தனை பேர் கேட்கிறார்கள்? மிகவும் குறைவு. அதனால்தான் நம் கவனம் முழுவதும் வெளி உலகத்தை நோக்கியே செல்கிறது. சிறிது சிந்தித்துப் பாருங்கள். ஒரு நாள் முழுவதும் மிகவும் பிஸியாக இருந்தாலும் இரவில் படுக்கையில் படுத்தவுடன் சிலருக்கு ஒரு வெறுமை உணர்வு தோன்றும். ஏன்? ஏனென்றால் வெளிப்புற சாதனைகள் இருந்தாலும் உள்ளார்ந்த தொடர்பு பலவீனமாக இருக்கலாம். இதை ஒரு கண்ணாடியின் உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். அன்றாட வாழ்வில் உள்மாற்றத்தை பயிற்சி செய்வது. ஒவ்வொரு காலையிலும் நாம் என்ன செய்கிறோம்? முகத்தை கழுவுகிறோம். முடியை சரி செய்கிறோம். சுத்தமான உடைகளை அணிகிறோம். அதேபோல் தினமும் சில நிமிடங்களாவது நம் மனதையும் கவனித்துப் பார்க்கிறோமா? நம் உணர்ச்சிகளை சுத்தப்படுத்துகிறோமா? தேவையற்ற மனக்கசப்புகளையும் பழைய காயங்களையும் விடுவிக்கிறோமா? இதுவே உள் தூய்மை. உடலின் தூய்மை எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு மனதின் தூய்மையும் முக்கியமானது. எக்ஸோட்டரிக் என்பது உடலை பராமரிப்பது. எசோட்டரிக் என்பது மனதையும் இதயத்தையும் தெளிவாக்குவது. வார்த்தைகளுக்கும் அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். சிலர் ஆன்மீகச் சொற்களை மிகவும் அதிகமாக பயன்படுத்துவார்கள். விழிப்புணர்வு, ஆற்றல், ஞானோதயம், விழித்தெழுதல். இந்த வார்த்தைகள் அனைத்தும் கேட்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கும் அவற்றை நேரடியாக அனுபவிப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒருவர் மாம்பழத்தைப் பற்றி 100 புத்தகங்கள் படித்திருக்கலாம். அதன் நிறம் தெரியும். அதன் வடிவம் தெரியும். அதன் வரலாறு தெரியும். அதன் சத்துக்கள் பற்றியும் தெரியும். ஆனால் ஒருமுறை மாம்பழத்தைச் சுவைத்து அனுபவிப்பதற்கு சமமாக இவை இருக்குமா? இல்லை. அதேபோல் ஆன்மீகத்தைப் பற்றி படிப்பது பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் நேரடியான அனுபவம்தான் உண்மையான புரிதலை அளிக்கும். இதை அன்றாட வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? யாராவது உங்களை பாராட்டும்போது கவனியுங்கள். உங்களுக்குள் என்ன நடக்கிறது? யாராவது உங்களை விமர்சிக்கும்போது கவனியுங்கள். உங்களுக்குள் என்ன நடக்கிறது? பிரார்த்தனை செய்யும்போது கவனியுங்கள். நீங்கள் வெறும் வார்த்தைகளை மட்டும்தான் திரும்பத் திரும்பச் சொல்கிறீர்களா? அல்லது இதயத்துடன் உண்மையாக இணைகிறீர்களா? தியானம் செய்யும்போது கவனியுங்கள். நேரம் முடிவதற்காக காத்திருக்கிறீர்களா? அல்லது அந்த கணத்தில் முழு விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட சிறிய கவனிப்புகள்தான் நம்மை வெளிப்புறத்திலிருந்து உள்புறத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றன. ஒரு மரம் ஆரோக்கியமாக வளர வேண்டுமென்றால் அதன் இலைகளின் மீது மட்டும் தண்ணீர் தெளித்தால் போதுமா? இல்லை.
அதன் வேர்களுக்குத்தான் தண்ணீர் செல்ல வேண்டும். அதேபோல் வாழ்க்கையின் வெளிப்புற பிரச்சினைகளை தீர்ப்பது முக்கியம்தான். ஆனால் உள்ளார்ந்த வேர்களை மறந்துவிட்டால் நிலையான அமைதியை அடைய முடியாது. இந்த தலைப்பின் சாராம்சம்: எக்ஸோட்டரிக் மற்றும் எசோட்டரிக் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. வெளிப்புற பயிற்சிகள் பயனுள்ளவை. ஆனால் அவை நம்மை உள்முக விழிப்புணர்வை நோக்கி வழிநடத்த வேண்டும். சடங்குகள் இருக்கட்டும், போதனைகள் இருக்கட்டும், குறியீடுகள் இருக்கட்டும், அவை அனைத்தும் ஒரு வரைபடத்தைப் போன்றவை. ஆனால் உண்மையான பயணம் நமக்குள் மட்டுமே நடைபெற வேண்டும். வெளியில் கிடைக்கும் வெற்றிகளை விட உள்ளே நிகழும் மாற்றம்தான் முக்கியமானது. அந்த உள்மாற்றம் ஆரம்பித்துவிட்டால் வெளிப்புற வாழ்க்கையும் இயல்பாகவே தெளிவுடனும் சமநிலையுடனும் ஆழமான அர்த்தத்துடனும் மலரத் தொடங்கும். இப்போது 9வது தலைப்பிற்குச் செல்வோம்: மரணமும் அதற்குப் பிந்தைய பயணமும். Death and the Journey Beyond. மரணம் என்ற வார்த்தையை கேட்டவுடனே பலருடைய மனதில் ஒரு பயம் எழுகிறது. சிலர் இந்த பேச்சையே தவிர்க்க விரும்புகிறார்கள். மரணத்தைப் பற்றி பேசாதீர்கள் யூத் என்று கூட கூறுவார்கள். ஏனென்றால் மரணம் என்பது நமக்கு தெரியாத ஒரு மர்மம், நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை. அதனால்தான் மனம் அதைப் பற்றி சிந்திக்கவே தயங்குகிறது. ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வருவது என்னவென்றால், மரணத்தை பயத்துடன் பார்ப்பதை விட அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும்போதுதான் வாழ்க்கையின் மதிப்பும் ஆழமும் நமக்கு தெளிவாகத் தெரியும். மாற்றமே இயற்கையின் விதி. சிறிது சிந்தித்துப் பாருங்கள். இந்த உலகில் எது நிரந்தரமானது? காலை வந்தால் மாலை வரும். கோடை முடிந்தால் மழைக்காலம் வரும். சிறு குழந்தை வளர்ந்து பெரியவராகிறது. புதிய இலை முளைக்கிறது. பழைய இலை உதிர்கிறது. இயற்கையில் அனைத்தும் மாற்றம்தான். மரணமும் அந்த முடிவில்லாத மாற்றத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படலாம். ஒரு மரத்தை நினைத்துப் பாருங்கள். அதிலிருந்து பழைய இலைகள் உதிர்கின்றன. அதற்காக அந்த மரம் துயரப்படுகிறதா? இல்லை. சில நாட்களுக்குப் பிறகு புதிய இலைகள் மீண்டும் முளைக்கின்றன. இயற்கை எதிர்க்கவில்லை. அது மாற்றத்தோடு இணைந்து ஓடுகிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் மாற்றத்தை மிகவும் எதிர்க்கிறான். முதுமையை பார்த்து பயப்படுகிறோம். உறவுகள் மாறுவதற்கு பயப்படுகிறோம். வேலை மாறுவதற்கு பயப்படுகிறோம். அனைத்தையும் விட மரணத்திற்கே அதிகமாக பயப்படுகிறோம். இந்த பயம் ஏன் வருகிறது? பெரும்பாலும் தெரியாத ஒன்றைப் பற்றிய பயம்தான் இதற்குக் காரணம். இருட்டான ஒரு அறைக்குள் செல்லும்போது பயமாக இருக்கலாம். ஆனால் விளக்கை ஏற்றியவுடன் அந்த பயம் குறைந்து விடுகிறது. அதேபோல் மரணத்தைப் பற்றி சிந்திக்காமல் தொடர்ந்து தவிர்த்துக் கொண்டே இருந்தால் பயம் குறையாது. அதை அமைதியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் மனதில் தெளிவு உருவாகும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த தலைப்பு மரணத்திற்குப் பிறகு என்ன நடக்கிறது என்பதை அறிவியல் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முயற்சிப்பதில்லை. அதற்குப் பதிலாக மரணம் என்பது தவிர்க்க முடியாத உண்மை என்பதை நினைவூட்டுவதன் மூலம் வாழ்க்கையை விழிப்புணர்வுடன் வாழச் சொல்லுகிறது. ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி. ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். இன்றே உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் என்று உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யார் மீது வைத்திருக்கும் தேவையற்ற கோபத்தை தொடர்ந்து வைத்திருப்பீர்களா? அல்லது அவர்களை மன்னிக்க முயற்சிப்பீர்களா? உண்மையில் வாழ்க்கையில் முக்கியமானது என்ன என்பதைப் பற்றி சிந்திப்பீர்களா? இந்தக் கேள்வி மிகவும் ஆழமானது. ஏனென்றால் மரணத்தின் நிச்சயத்தன்மை வாழ்க்கையின் மதிப்பை நமக்கு நினைவூட்டுகிறது. நிகழ்காலத்தின் மதிப்பு. நம்மில் பலர் எதிர்காலத்திற்காகவே வாழ்கிறோம். அடுத்த வருடம் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஓய்வு பெற்ற பிறகு வாழ்க்கையை அனுபவிப்பேன். இந்த இலக்கு முடிந்த பிறகுதான் ஓய்வெடுப்பேன். இப்படியே வாழ்க்கையை ஒத்திவைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் மரணம் ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. நமக்கு உறுதியாக கிடைத்திருப்பது இந்த நிகழ்காலம் மட்டுமே. நாளை என்பது யாருக்கும் உறுதி செய்யப்பட்டதல்ல. இது பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல, விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக. ஒரு மலரின் பாடம். ஒரு மலரை நினைத்துப் பாருங்கள்.
காலையில் மலர்கிறது, மாலையில் வாடிவிடுகிறது. அதற்காக அது காலையில் முழுமையாக மலராமல் இருக்கிறதா? இல்லை. அது தனது முழு அழகோடும் மலர்கிறது. அதேபோல் வாழ்க்கையின் நீளம் முக்கியமல்ல, அதன் ஆழம்தான் முக்கியம். நாம் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தோமா? அன்பை பகிர்ந்தோமா? வாழ்க்கையை உண்மையாக அனுபவித்தோமா? இதுவே முக்கியமான கேள்வி. சிறிய முடிவுகள், புதிய தொடக்கங்கள். மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம், மரணம் என்பது உடலின் முடிவு மட்டுமல்ல. நம் அன்றாட வாழ்க்கையிலேயே பல சிறிய முடிவுகள் தொடர்ந்து நிகழ்கின்றன. குழந்தை பருவம் முடிகிறது, பள்ளி வாழ்க்கை முடிகிறது, கல்லூரி வாழ்க்கை முடிகிறது. பழைய பழக்கங்கள் மறைகின்றன, பழைய அடையாளங்கள் மாறுகின்றன. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கு வழிவகுக்கிறது. ஒரு புத்தகத்தின் பழைய அத்தியாயத்தை முடிக்காமல் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியுமா? முடியாது. அதேபோல் வாழ்க்கையும் தொடர்ச்சியான மாற்றத்தின் ஓட்டமாகத்தான் இருக்கிறது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும்போது மரணம் என்ற கருத்தும் இயல்பாக புரியத் தொடங்கும். நதியும் கடலும். ஒரு நதி மலையிலிருந்து பிறக்கிறது, பல கிராமங்களையும் நகரங்களையும் கடந்து செல்கிறது, வளைவுகளை கடக்கிறது, பாறைகளை தாண்டுகிறது, இறுதியில் கடலில் கலக்கிறது. அப்படியென்றால் அந்த நதி அழிந்துவிட்டதா? இல்லை, அது ஒரு பெரிய முழுமையின் பகுதியாக மாறிவிட்டது. இந்த உதாரணத்தை நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நாம் தனித்தன்மையோடு கொண்டிருக்கும் பற்றுதலைப் பற்றி சிந்திக்க வைக்கும் ஒரு உருவகம் மட்டுமே. எதைப் பற்றி பற்றிக் கொள்கிறோம்? நம் பயத்தின் பின்னால் இருக்கும் முக்கியமான காரணங்களில் ஒன்று. என்னுடைய சாதனைகள் என்ன ஆகும்? என்னுடைய பணம்? என்னுடைய வீடு? என்னுடைய பெயர்? மரணம் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், இவை அனைத்தும் தற்காலிகமானவை. அதனால் அவற்றை அனுபவிக்கக் கூடாது என்பதல்ல. நிச்சயமாக அனுபவிக்கலாம். ஆனால் அளவுக்கு அதிகமான பற்றுதல் வேண்டாம். ஒரு விடுதியில் 2 நாட்கள் தங்குகிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். அந்த அறையை சுத்தமாக வைத்துக் கொள்வீர்கள், வசதியாக இருப்பீர்கள். ஆனால் அதையே நிரந்தர வீடு என்று நினைக்க மாட்டீர்கள். அதேபோல் வாழ்க்கையில் இருக்கும் பொருட்கள் பயனுள்ளவை, ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. இந்த புரிதல் வந்துவிட்டால் பயமும் மெதுவாக குறையத் தொடங்கும். மரணத்தைப் பற்றி சிந்திப்பது ஏன்? மரணத்தைப் பற்றி சிந்திப்பது மனச்சோர்வுக்காக அல்ல, மாறாக வாழ்க்கையை இன்னும் ஆழமாக மதிப்பதற்காக. நீங்கள் ஒருவரை மிகவும் நேசிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை நிரந்தரமல்ல என்பதை உணர்ந்துவிட்டால், அவர்களுடன் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் மிகவும் விலைமதிப்புடையதாகத் தோன்றும். பெற்றோருடன் பேசும் நேரம், நண்பர்களுடன் சிரிக்கும் தருணம், குழந்தைகளுடன் விளையாடும் நிமிடம், இவை அனைத்தும் சாதாரண தருணங்களாக இல்லாமல் வாழ்க்கையின் அரிய பரிசுகளாகத் தெரியும். மரணத்தின் நிச்சயத்தன்மை நன்றியுணர்வை அதிகரிக்கிறது. ஒரு சிறிய தினசரி பயிற்சி. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தியுங்கள். இன்று நான் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தேனா? யாரையாவது நான் காயப்படுத்திவிட்டேனா? யாருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும்? நாளை மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் சிறப்பாக எப்படி வாழ முடியும்? இந்தச் சிறிய சிந்தனை வாழ்க்கையின் தரத்தை மாற்றும். பயம் குறையும், விழிப்புணர்வு அதிகரிக்கும், நிகழ்காலத்தின் மதிப்பு பெரிதாகும். இந்தத் தலைப்பின் சாராம்சம்: மரணம் என்பது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாகும். மரணத்தின் நிச்சயத்தன்மை நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுத் தருகிறது. எதுவும் நிரந்தரமல்ல. அதனால் நிகழ்காலத்தை விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும். உறவுகளை மதிக்க வேண்டும். தேவையற்ற அகந்தையையும் மனக்கசப்புகளையும் விட்டுவிட வேண்டும். எதிர்காலத்தில்தான் வாழ்க்கை ஆரம்பமாகும் என்று காத்திருக்காமல் இந்த கணத்தையே முழு விழிப்புணர்வுடன் வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது மரணத்தைப் பற்றிய பயம் மெதுவாக புரிதலாக மாறும். அந்த புரிதல் ஒவ்வொரு நாளையும் இன்னும் அர்த்தமுள்ளதாக்கவும் இன்னும் ஆழமானதாக்கவும்
இன்னும் அன்பானதாக மாற்றவும் நம்மை ஊக்குவிக்கும். இப்போது 10வது தலைப்பிற்குச் செல்வோம். உள் மாற்றத்தின் அறிவியல். தி சயின்ஸ் ஆஃப் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அறிவியல் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நம் நினைவிற்கு ஆய்வகங்கள், பரிசோதனைகள், சூத்திரங்கள், ஆராய்ச்சிகள் போன்றவை வருகின்றன. ஆனால் இந்த தலைப்பில் உள் மாற்றத்தின் அறிவியல் என்று கூறப்படும்போது அது வேதியியல் அல்லது இயற்பியலை பற்றி பேசவில்லை. மாறாக நமக்குள் நிகழும் மாற்றத்திற்கும் ஒரு தெளிவான முறை இருக்கிறது. ஒரு இயல்பான செயல்முறை இருக்கிறது. ஒரு ஆழமான புரிதல் இருக்கிறது. அதை கண்மூடித்தனமாக நம்பச் சொல்லவில்லை. அதை நாமே அனுபவித்து உணரச் சொல்கிறது. உள் மாற்றம் ஒரு நாளில் நிகழ்வதில்லை. சிறிது சிந்தித்துப் பாருங்கள். நம் வாழ்க்கையில் ஒரு பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? மருத்துவர் உடற்பயிற்சி செய்யச் சொல்கிறார். முதல் நாள் சிரமமாக இருக்கும். 2ஆம் நாளும் சிரமமாக இருக்கும். ஆனால் தினமும் தொடர்ந்து செய்தால் உடல் மெல்ல மெல்ல மாறத் தொடங்குகிறது. இந்த மாற்றம் ஒரே இரவில் நிகழ்வதில்லை. அதற்கு தொடர்ச்சியான முயற்சி தேவை. அதேபோல் உள் மாற்றமும் ஒரே நாளில் நிகழ்வதில்லை. ஒரு புத்தகத்தை படித்ததாலோ ஒரு ஊக்கமளிக்கும் உரையை கேட்டதாலோ அது நிகழ்ந்துவிடாது. தினமும் விழிப்புணர்வை பயிற்சி செய்வதன் மூலம்தான் உண்மையான மாற்றம் உருவாகிறது. கண்ணாடியின் பாடம். ஒவ்வொரு காலையிலும் நாம் கண்ணாடியை பார்க்கிறோம். முகத்தில் தூசி இருந்தால் கழுவிக்கொள்கிறோம். கண்ணாடி நம்மீது கோபப்படுவதில்லை. நம்மை பாராட்டுவதுமில்லை. அது வெறுமனே உண்மையை காட்டுகிறது. விழிப்புணர்வும் அப்படித்தான். நம்முடைய கோபத்தை, நம்முடைய பயத்தை, நம்முடைய பொறாமையை, நம்முடைய அகந்தையை, எதையும் தீர்ப்பளிக்காமல் நமக்கு காட்டுகிறது. கண்ணாடியை பார்த்து முகத்தை சுத்தப்படுத்துவது போல விழிப்புணர்வு வந்தவுடன் நம் உள் வாழ்க்கையும் மெல்ல மெல்ல தூய்மையடையத் தொடங்குகிறது. வெளிப்புற மாற்றமா? உள்மாற்றமா? பலர் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கிறார்கள். வேலையை மாற்றுகிறார்கள். நகரத்தை மாற்றுகிறார்கள். நண்பர்களை மாற்றுகிறார்கள். கைபேசியை மாற்றுகிறார்கள். வீட்டை மாற்றுகிறார்கள். ஆனால் சில மாதங்கள் கழித்து பார்த்தால் அதே விரக்தி மீண்டும் வந்து நிற்கிறது. ஏன்? வெளிப்புற சூழ்நிலை மாறியிருக்கலாம். ஆனால் உள்ளார்ந்த மனப்போக்கு மாறவில்லை. புரோஜெக்டர் உதாரணம். ஒரு புரோஜெக்டரின் லென்ஸ் அழுக்காக இருந்தால் திரையில் தோன்றும் படம் மங்கலாக இருக்கும். அப்போது திரையைச் சுத்தம் செய்தால் பிரச்சினை தீர்ந்துவிடுமா? இல்லை. லென்ஸைச் சுத்தம் செய்தால்தான் படம் தெளிவாகும். அதேபோல் நம் பார்வை மங்கலாக இருந்தால் வெளி உலகத்தை குறை சொல்லுவதால் நிரந்தரமான தீர்வு கிடைக்காது. நம் உள்ளார்ந்த பார்வையே தெளிவடைய வேண்டும். உள்மாற்றம் என்பது அந்த லென்ஸை சுத்தப்படுத்தும் செயல்முறை. ஏன் இதை அறிவியல் என்று கூறலாம்? ஏனென்றால் இதற்கும் காரண விளைவு என்ற இயற்கை விதி இருக்கிறது. விழிப்புணர்வு இல்லாமல் உடனடியாக எதிர்வினையாற்றினால் மோதல்கள் அதிகரிக்கும். விழிப்புணர்வுடன் பதிலளித்தால் அமைதி அதிகரிக்கும். பேராசை அதிகமானால் மன அழுத்தமும் அதிகரிக்கும். திருப்தி வளர்ந்தால் பதற்றம் குறையும். வெறுப்பு அதிகரித்தால் துன்பமும் அதிகரிக்கும். கருணை வளர்ந்தால் மனம் இலகுவாகும். இவை அனைத்தையும் நாமே நேரடியாக கவனிக்க முடியும். இதுவும் ஒரு பரிசோதனைதான். ஒரு சிறிய பரிசோதனை. ஒருநாள் யாராவது உங்களை விமர்சிக்கும்போது உடனே பதில் சொல்லாதீர்கள். முதலில் 5 ஆழ்ந்த மூச்சுகளை எடுங்கள். அதன் பிறகு பேசுங்கள். என்ன வித்தியாசம் தெரிகிறது? உடனடி எதிர்வினை குறையும். சிந்தனையின் தெளிவு அதிகரிக்கும். இது வெறும் கோட்பாடு அல்ல. நடைமுறையில் அனுபவிக்கக்கூடிய உண்மை. மற்றொரு சிறிய பரிசோதனை. ஒரு நாள் முழுவதும் வரும் ஒவ்வொரு கைபேசி அறிவிப்பையும் உடனடியாக திறக்காமல் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பாருங்கள். முதலில் சற்று அமைதியின்மை இருக்கும். பிறகு மனம் மெதுவாக அமைதியடையும். இதுவும் ஒரு கவனிப்பே. அறிவியல் என்பது மீண்டும் மீண்டும் செய்து பார்க்கக்கூடிய செயல்முறை. விழிப்புணர்வும் அதுபோலத்தான். தொடர்ந்து பயிற்சி செய்தால் அதன் விளைவுகளை நாமே அனுபவிக்க முடியும்.
உண்மையான மாற்றம் என்றால் என்ன? உள் மாற்றம் என்பது கோபமே வராமல் இருப்பது அல்ல. பயமே வராமல் இருப்பது அல்ல. மாறாக, கோபம் வந்தாலும் அது நம் வாழ்க்கையை ஆளாமல் இருப்பது. பயம் வந்தாலும் அது நம் முடிவுகளை நிர்ணயிக்காமல் இருப்பது. இந்த இரண்டு நிலைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நதி இல்ல, பெருங்கடல். ஒரு ஆற்றில் கல்லை எறிந்தால் அலைகள் எழும். சிறிது நேரத்தில் மீண்டும் அமைதியாகிவிடும். ஆனால் ஒரு பெருங்கடலில் பெரிய பாறையை வீசினாலும் அது அதை தன்னுள் ஏற்றுக்கொள்கிறது. விழிப்புணர்வு வளர வளர நம் மனமும் அந்த பெருங்கடலைப் போல விரிவடைகிறது. அப்போது சிறிய சம்பவங்கள் நம்மை எளிதில் குலைக்க முடியாது. இயற்கையின் வேகம் உள் மாற்றத்தை வற்புறுத்த முடியாது. ஒரு விதையை தினமும் தோண்டி பார்த்து, முளைத்து விட்டதா, இன்னும் வளரவில்லையா என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் அது வளருமா? இல்லை. அதற்கு மண் வேண்டும், தண்ணீர் வேண்டும், சூரிய ஒளி வேண்டும், காலம் வேண்டும். அப்போது அது இயல்பாக வளர்கிறது. அதேபோல் விழிப்புணர்வை பயிற்சி செய்து பொறுமையுடன் இருந்தால் உள் மாற்றமும் இயல்பாக மலரும். பலர் மிக விரைவில் விளைவுகளை எதிர்பார்க்கிறார்கள். 3 நாட்களாக தியானம் செய்கிறேன், என் வாழ்க்கை இன்னும் ஏன் மாறவில்லை? இந்த அவசரம்தான் உண்மையான தடையாகிறது. இயற்கைக்கு அதன் சொந்த கால அளவு இருக்கிறது. உள் வளர்ச்சிக்கும் அதன் சொந்த நேரம் இருக்கிறது. சிறிய மாற்றங்களே பெரிய மாற்றங்கள். அன்றாட வாழ்க்கையில் நிகழும் சிறிய மாற்றங்களை கவனியுங்கள். முன்பு போக்குவரத்து நெரிசலில் உடனே கோபம் வந்திருக்கும். இப்போது கொஞ்சம் பொறுமை வந்திருக்கிறது. முன்பு ஒரு விமர்சனத்தால் இரவு முழுவதும் தூக்கம் கெட்டிருக்கும். இப்போது அதை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. முன்பு ஒப்பீடு அதிகமாக இருந்தது. இப்போது நன்றி உணர்வு அதிகமாகியுள்ளது. இந்தச் சிறிய மாற்றங்கள்தான் உண்மையான மாற்றம். பெரிய அதிசயங்கள் அல்ல. அமைதியாக நடைபெறும் பரிணாம வளர்ச்சி. உடல் ஆரோக்கியம் போல மன ஆரோக்கியமும். முதல் நாளே உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றவுடன் தசைகள் வளர்ந்துவிடுமா? இல்லை. தொடர்ச்சியான ஒழுக்கம் வேண்டும். சரியான ஓய்வு வேண்டும். சரியான உணவு வேண்டும். காலம் வேண்டும். அதன் பிறகுதான் விளைவு தெரியும். மன ஆரோக்கியத்திற்கும் அதே விதிதான். விழிப்புணர்வு, அமைதி, கவனிப்பு, சுயபரிசோதனை, தினசரி பயிற்சி. இவை அனைத்தும் சேர்ந்து மனதை ஆரோக்கியமாக மாற்றுகின்றன. இதயம் திறக்கத் தொடங்குகிறது. வாழ்க்கை இலகுவாக உணரப்படுகிறது. நம் இயல்பிற்கு திரும்புதல். மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை. உள் மாற்றம் என்பது வேறு யாரோ ஆகிவிடுவது அல்ல. நம் இயல்பான தெளிவிற்கு திரும்புவதுதான். ஒரு சிறு குழந்தையை பாருங்கள். அது இயல்பாகச் சிரிக்கிறது, எளிதாக மன்னிக்கிறது, நிகழ்காலத்தில் வாழ்கிறது. ஆனால் வளர வளர பயம், ஒப்பீடு, போட்டி, அகந்தை இவை அனைத்தும் அதன் மீது படரத் தொடங்குகின்றன. உள் மாற்றம் என்பது அந்த தேவையற்ற அடுக்குகள் மெதுவாக கரைந்து போவதுதான். அப்போது நம் இயல்பான எளிமை மீண்டும் வெளிப்படத் தொடங்கும். இந்தத் தலைப்பின் சாராம்சம். உள் மாற்றம் என்பது மாயாஜாலம் அல்ல. கண்மூடித்தனமான நம்பிக்கையும் அல்ல. அது அறிவியலைப் போல கவனித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு செயல்முறை. விழிப்புணர்வே அதன் அடித்தளம். தீர்ப்பளிக்காமல் நம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பழக்கங்களையும் அமைதியாக கவனிக்கத் தொடங்கினால் சிறிய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அந்தச் சிறிய மாற்றங்கள்தான் மெதுவாக நம் ஆளுமையையும் உறவுகளையும் முடிவுகளையும் முழு வாழ்க்கையையும் மாற்றுகின்றன. உண்மையான மாற்றம் என்பது வெளி உலகத்தை மாற்றுவது அல்ல. நமக்குள் இருக்கும் பார்வை மாறும்போது அதே உலகமே புதிய அர்த்தத்துடனும் புதிய அமைதியுடனும் புதிய தெளிவுடனும் நமக்கு தோன்றத் தொடங்குகிறது. இப்போது 11வது தலைப்பிற்குச் செல்வோம். உன்னத அனுபவம். தி அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். உன்னத அனுபவம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பலரின் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது.
உன்னதம் என்றால் என்ன? அது ஏதோ அற்புதமான ஆன்மீக அனுபவமா? வாழ்க்கையில் ஒரு நாள் திடீரென்று நிகழும் ஒரு அதிசயமா? இப்படிப்பட்ட பல சந்தேகங்கள் இயல்பாகவே தோன்றலாம். ஆனால் இந்த தலைப்பு சொல்ல வருவது வேறு. உன்னத அனுபவம் என்பது வெளியில் தேடிக் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பொருள் அல்ல. அது நமக்குள் ஏற்கனவே இருக்கும் ஆழ்ந்த விழிப்புணர்வை நேரடியாக அனுபவிக்கும் ஒரு நிலை. முடிவில்லாத தேடல். நம் வாழ்க்கை முழுவதும் நாம் ஏதோ ஒன்றைத் தேடிக்கொண்டே இருக்கிறோம். சிறுவயதில் பொம்மைகள், பள்ளியில் மதிப்பெண்கள், கல்லூரியில் பட்டம், பிறகு வேலை, சம்பளம், பதவி உயர்வு, வீடு, கார், திருமணம், குழந்தைகள், ஓய்வுக்கால வாழ்க்கை. ஒவ்வொரு கட்டத்திலும் இது கிடைத்தால்தான் நான் முழுமையாக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நம்புகிறோம். ஆனால் ஒரு இலக்கை அடைந்த பிறகு என்ன நடக்கிறது? சில நாட்கள் மகிழ்ச்சி, பிறகு மீண்டும் புதிய இலக்கு. இந்தச் சுழற்சி முடிவே இல்லாமல் தொடர்கிறது. அடைய முடியாத அடிவானம். சாலையில் பயணம் செய்யும்போது தொலைவில் அடிவானம் தெரியும். அதை அடைய முயன்றால் அது இன்னும் தூரமாகச் செல்லும். அதேபோல் மகிழ்ச்சியை வெளிப்புறத்தில் மட்டுமே தேடிக்கொண்டே இருந்தால் அது எப்போதும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருப்பது போலவே தோன்றும். இதனால் வெற்றி தேவையில்லை என்று பொருளல்ல. வெற்றியை அனுபவிக்கலாம், கனவுகளை நிறைவேற்றலாம். ஆனால் நிலையான நிறைவு வெளிப்புற பொருட்களில் மட்டும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முழுமை என்ற உணர்வு. உன்னத அனுபவம் என்பது என்னிடம் இன்னும் ஏதோ குறைகிறது என்ற தொடர்ச்சியான உணர்வு மெதுவாக கரைந்து போவதுதான். அமைதியான ஏரி. ஒரு ஏரியில் பலத்த காற்று வீசினால் அதன் நீர் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும். அப்போது அதில் எதுவும் தெளிவாக பிரதிபலிக்காது. ஆனால் காற்று நின்றவுடன் அதே நீர் ஒரு கண்ணாடியைப் போல மாறிவிடுகிறது. தியானத்தைப் பற்றி முன்பே பார்த்தோம் அல்லவா? மனம் அமைதியடையும் போது நமக்குள் ஏற்கனவே இருக்கும் தெளிவு இயல்பாக வெளிப்படுகிறது. அதை புதிதாக உருவாக்குவதில்லை. மறைந்திருந்தது வெளிப்படுகிறது. உண்மையான உன்னத அனுபவம். பலர் அசாதாரணமான அனுபவங்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஒளி தெரிய வேண்டும், விசித்திரமான ஒலி கேட்க வேண்டும், உடல் மிதப்பது போல உணர வேண்டும். இவையே ஆன்மீக முன்னேற்றம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த தலைப்பு கூறுவது உன்னத அனுபவம் மிகவும் எளிமையானதாக கூட இருக்கலாம். சூரிய அஸ்தமனத்தை அமைதியாக ரசிக்கும் ஒரு தருணம். ஒரு சில நொடிகள் எண்ணங்கள் இல்லாமல் இயற்கையுடன் ஒன்றிப்போகும் அனுபவம். ஒரு குழந்தையின் சிரிப்பை பார்த்து இதயம் நிரம்பிவிடும் உணர்வு. இசையைக் கேட்கும்போது நேரமே மறந்து போகும் நிலை. இந்த கணங்களில் அகந்தை அமைதியாகி விடுகிறது. அந்த அமைதிதான் உண்மையில் விலை மதிப்பற்றது. இன்னும் இன்னும் என்ற ஓட்டம். அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்போதும் ஏதோ ஒன்றாக மாற முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் சிறந்த மனிதராக, இன்னும் வெற்றிகரமானவராக, இன்னும் புகழ் பெற்றவராக, இன்னும் செல்வந்தராக. இந்த இன்னும் என்ற பயணத்திற்கு முடிவே இல்லை. உன்னத அனுபவம் என்பது நான் இப்போது இருக்கும் இந்த கணத்தில் முழுமையாக இருக்கிறேன் என்ற அமைதியான உணர்வு. ஒரு மலரின் இரகசியம். ஒரு மலர் மலரும்போது அது வேறு மலராக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறதா? இல்லை. அது தனது இயல்பை முழுமையாக வெளிப்படுத்துகிறது. அதேபோல் மனிதனும் மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் தனது இயல்பில் வாழத் தொடங்கும்போது ஆழமான ஓய்வும் அமைதியும் உருவாகின்றன. அகந்தை அமைதியாகும் போது. மற்றொரு முக்கியமான விஷயம். உன்னத அனுபவம் என்பது அகந்தை வென்றெடுக்கும் ஒரு விருது அல்ல. உண்மையில் அகந்தை அமைதியாகும் போதுதான் அந்த அனுபவம் சாத்தியமாகிறது. ஒரு கண்ணாடி குவளை ஏற்கனவே முழுவதும் தண்ணீரால் நிரம்பியிருந்தால் அதில் இன்னும் ஊற்ற முடியுமா? முடியாது. அதில் சிறிது இடம் இருக்க வேண்டும். அதேபோல் மனம் கருத்துகள், தீர்ப்புகள், ஒப்பீடுகள், பயங்கள், எதிர்பார்ப்புகள் இவற்றால் முழுவதும் நிரம்பியிருந்தால் அமைதிக்கு இடமே இருக்காது.
விழிப்புணர்வு வளரும்போது இந்த தேவையற்ற சுமைகள் மெதுவாக குறைகின்றன. அப்போது மனத்தில் ஒரு புதிய வெளி உருவாகிறது. அந்த வெளியில்தான் அமைதி இயல்பாக மலர்கிறது. இசையின் ரகசியம். ஒரு இசையில் ஸ்வரங்கள் முக்கியம். ஆனால் ஸ்வரங்களுக்கு இடையில் இருக்கும் அமைதியும் அதே அளவிற்கு முக்கியமானது. அந்த அமைதி இல்லை என்றால் இசை வெறும் சத்தமாக மாறிவிடும். வாழ்க்கையும் அப்படித்தான். தொடர்ச்சியான செயல்பாடு மட்டும் இருந்தால் சோர்வு ஏற்படும். அமைதியான தருணங்கள் வேண்டும். சுயபரிசோதனை வேண்டும். கவனிப்பு வேண்டும். அதுவே வாழ்க்கைக்கு இயல்பான தாளத்தை கொடுக்கிறது. இதை அன்றாட வாழ்க்கையில் எப்படி அணுகலாம்? உன்னத அனுபவத்தை அவசரமாக அடைய முயற்சிக்க வேண்டாம். அதை வற்புறுத்தவும் வேண்டாம். இந்த உன்னத அனுபவத்தை அன்றாட வாழ்க்கையில் எப்படி அணுகலாம்? அதை விரைவாக அடைய வேண்டும் என்று அவசரப்பட வேண்டாம். அதை வற்புறுத்தவும் வேண்டாம். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். அதற்குப் பதிலாக நிகழ்காலத்தில் முழுமையாக இருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உறவுகளில் முழு கவனத்துடன் கேட்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். யாராவது பேசும்போது உடனே பதில் சொல்ல தயாராகாமல் முழு மனதுடனும் இதயத்துடனும் கேளுங்கள். உணவு உண்ணும்போது அதன் சுவையை உணருங்கள். நடக்கும்போது ஒவ்வொரு அடியையும் கவனியுங்கள். இப்படிப்பட்ட சிறிய விழிப்புணர்வின் தருணங்கள்தான் மெதுவாக ஆழமான அனுபவங்களுக்கான கதவுகளை திறக்கின்றன. மலையேற்றத்தின் பாடம். ஒரு மலையில் ஏறிச் செல்வதை நினைத்துப் பாருங்கள். உச்சியை அடைவது நிச்சயமாக அழகான அனுபவம்தான். ஆனால் முழு பயணத்தையும் ரசிக்காமல் உச்சியை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த பயணம் சோர்வாகவே இருக்கும். அதேபோல் ஆன்மீக பயணத்திலும் உன்னத அனுபவத்தை விரும்பலாம். ஆனால் அதற்காக பயணத்தையே மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு அடியும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறிது தெளிவு, சிறிது கருணை, சிறிது பொறுமை, சிறிது நன்றியுணர்வு. இவையே உண்மையான முன்னேற்றத்தின் அடையாளங்கள். வாழ்க்கை பிரச்சினைகள் மறைந்துவிடுமா? ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. உன்னத அனுபவத்தை அடைந்த பிறகு வாழ்க்கையின் எல்லா பிரச்சினைகளும் மறைந்துவிடுமா? அவசியமில்லை. போக்குவரத்து நெரிசல் இருக்கும். அலுவலக அழுத்தம் இருக்கும். உடல்நல பிரச்சினைகளும் வரலாம். ஆனால் அவற்றை பார்க்கும் பார்வை மாறிவிடும். முன்பு அலைகளை பார்த்து பயந்தோம். இப்போது கடலையே பார்க்கத் தொடங்குகிறோம். பிரச்சினைகள் இருக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் பிரச்சினைகளே அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். அந்த புரிதலே மிகப்பெரிய சுதந்திரம். இந்த தலைப்பின் சாராம்சம். உன்னத அனுபவம் என்பது அரிதாக நிகழும் ஏதோ ஒரு அதிசயம் அல்ல. அது நமக்குள் ஏற்கனவே இருக்கும் ஆழ்ந்த விழிப்புணர்வுடன் நேரடியாக இணையும் ஒரு நிலை. அதை வற்புறுத்தி அடைய முடியாது. பணத்தால் வாங்க முடியாது. வேறு யாரிடமிருந்தும் கடன் வாங்க முடியாது. விழிப்புணர்வு, அமைதி, ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, நிகழ்காலத்தில் வாழும் திறன். இவை அனைத்தும் மெதுவாக வளரும்போது அந்த அனுபவம் இயல்பாக மலரத் தொடங்கும். அப்போது மகிழ்ச்சி வெளிப்புற சூழ்நிலைகளின் மீது மட்டுமே சார்ந்திருக்காது. நமக்குள் இருக்கும் முழுமை, அமைதி, நன்றியுணர்வு, இவையே நம் வாழ்க்கையை வழிநடத்தத் தொடங்கும். இதுவே இந்த உள்பயணத்தின் மிகவும் ஆழமான, அழகான சாராம்சம். இப்போது 12வது மற்றும் இந்த புத்தகத்தின் இறுதி தலைப்பிற்குச் செல்வோம். மறைஞானத்தின் உளவியல். தி சைக்காலஜி ஆஃப் தி எசோட்டெரிக். இந்த புத்தகம் முழுவதும் நாம் என்னென்ன பார்த்தோம்? தியானத்தைப் பற்றி அறிந்தோம். கனவுகளைப் பற்றி சிந்தித்தோம். உள் மாற்றத்தை புரிந்து கொண்டோம். மரணத்தைப் பற்றி பேசினோம். அன்பு, விழிப்புணர்வு, பிரார்த்தனை, மனப்பான்மை, குண்டலினி, நனவுணர்வு, இப்படியாக பல ஆழமான தலைப்புகளை ஆராய்ந்தோம். இப்போது இந்த இறுதி தலைப்பு இவை அனைத்தையும் ஒரே பார்வையில் புரிந்து கொள்ளச் செய்கிறது. எசோட்டெரிக் என்பது வெளியில் காட்ட முடியாத உள்ளனுபவம் என்பதை முன்பே பார்த்தோம். ஆனால் இங்கே தி சைக்காலஜி ஆஃப் தி எசோட்டெரிக் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறது.
மனித மனம் எப்படி செயல்படுகிறது? அது எப்படி துன்பத்தை உருவாக்குகிறது? அதே மனம் எப்படி சுதந்திரத்தையும் அமைதியையும் அனுபவிக்க முடிகிறது? இந்த புரிதல்தான் இந்த தலைப்பின் மையக் கருத்து. நம் உண்மையான அடையாளம். சிறிது சிந்தித்துப் பாருங்கள். நாம் அனைவரும் ஒரே மாதிரியாகத்தான் வாழ்க்கையை தொடங்குகிறோம். ஒரு சிறு குழந்தையாக பிறக்கும்போது அதற்கு ஒப்பீடு தெரியாது, அகந்தை தெரியாது, அந்தஸ்து தெரியாது. அது சிரிக்கும், அழும், விளையாடும், முழுமையாக நிகழ்காலத்தில் வாழும். ஆனால் வளர வளர சமூகம் நமக்கு பல அடையாளங்களை வழங்குகிறது. நீ முதலிடம் ஹூட், நீ சாதாரண மாணவன் ஹூட், நீ வெற்றியாளர் ஹூட், நீ தோல்வியடைந்தவன் ஹூட், நீ அழகானவன் ஹூட், நீ பணக்காரன் ஹூட், நீ ஏழை ஹூட். இப்படியாக பல அடையாளங்கள் நம்மீது ஒட்டிக்கொள்கின்றன. மெதுவாக அந்த அடையாளங்களே நம்முடைய உண்மையான அடையாளம் என்று நம்பத் தொடங்குகிறோம். பிறகு நம்மை பாதுகாப்பதை விட அந்த பட்டங்களையும் அடையாளங்களையுமே பாதுகாக்கத் தொடங்குகிறோம். தூசிப்பட்ட கண்ணாடி. ஒரு கண்ணாடியின் மேல் தூசி படிந்துவிட்டது என்று நினைத்துப் பாருங்கள். பல நாட்கள் அதை சுத்தம் செய்யாமல் விட்டால் அதில் தெளிவான பிரதிபலிப்பு தெரியாது. அப்படியென்றால் கண்ணாடி கெட்டுப் போய்விட்டதா? இல்லை, தூசி அதை மூடிவிட்டது. அதேபோல் நம்முடைய இயல்பான விழிப்புணர்வு அழிந்துவிடவில்லை. பயம், பேராசை, ஒப்பீடு, பற்றுதல், அகந்தை, சமூக பழக்க வழக்கங்களால் உருவான மனப்பதிவுகள், இவையே அதை மூடிவிடுகின்றன. உளவியல் என்பது இந்த அடுக்குகள் எப்படி உருவாகின்றன என்பதை புரிந்து கொள்வது. எசோட்டரிக் என்பது அந்த அடுக்குகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை நேரடியாக அனுபவிப்பது. திரையும் திரைப்படமும். ஒரு திரையரங்கில் நீங்கள் திரைப்படம் பார்க்கிறீர்கள். சண்டைக் காட்சி வருகிறது, உற்சாகப்படுகிறீர்கள். சோகக் காட்சி வருகிறது, உணர்ச்சிவசப்படுகிறீர்கள். நகைச்சுவை வருகிறது, சிரிக்கிறீர்கள். திரைப்படம் முடிந்தவுடன் நீங்கள் வெளியே வந்து விடுகிறீர்கள். திரைப்படம் திரையில்தான் ஓடியது. திரை எந்த மாற்றத்தையும் அடையவில்லை. வாழ்க்கையிலும் அப்படித்தான். வெற்றி, தோல்வி, அன்பு, இழப்பு, உடல்நலம், நோய், பாராட்டு, விமர்சனம், இவை அனைத்தும் வருகின்றன, பிறகு மறைகின்றன. ஆனால் இவை அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கும் விழிப்புணர்வு இருக்கிறது. அந்த விழிப்புணர்வைக் கண்டறிவதுதான் இந்த மறைஞானத்தின் உளவியல். வாகனத்தின் ஸ்டீயரிங். மற்றொரு எளிய உதாரணம். நீங்கள் ஒரு காரை ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். சாலையில் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. சிக்னல்கள் இருக்கின்றன. சத்தம் இருக்கிறது. ஹார்ன் சத்தம் கேட்கிறது. ஆனால் ஸ்டீயரிங்கை உறுதியாக பிடித்திருந்தால் நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முடியும். ஸ்டீயரிங்கை விட்டுவிட்டால்தான் விபத்து. மனமும் அப்படித்தான். எண்ணங்கள் வருவது பிரச்சனையல்ல. எண்ணங்களே நம்மை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதுதான் பிரச்சினை. விழிப்புணர்வே அந்த ஸ்டீயரிங். அது உறுதியாக இருந்தால் வாழ்க்கையும் சமநிலையுடன் நகரும். இந்த புத்தகம் மீண்டும் மீண்டும் சொல்லும் செய்தி. இந்த புத்தகம் முழுவதும் ஒரே ஒரு செய்தியே தொடர்ந்து கூறுகிறது. போராடாதீர்கள். கவனியுங்கள். அடக்கி வைக்காதீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். தப்பித்து ஓடாதீர்கள். தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். தீர்ப்பளிக்காதீர்கள். விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். கேட்பதற்கு இவை மிகவும் எளிமையாக தோன்றலாம். ஆனால் நடைமுறையில் அனுபவிக்கும்போதுதான் அவற்றின் ஆழம் புரியும். அன்றாட வாழ்க்கையின் ஆய்வகம். ஒரு நாள் அலுவலகத்தில் உங்கள் மேலாளர் கடுமையாக பேசுகிறார். உடனே மனம் எதிர்வினையாற்றத் தொடங்குகிறது. எனக்கு கோபமாக இருக்கிறது யூட். இப்படி பேசக்கூடாது யூட். நாளை நானும் பதில் சொல்ல வேண்டும் யூட். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் விழிப்புணர்வு இருந்தால் அந்த கணத்தில் ஒரு சிறிய இடைவெளி உருவாகும். இப்போது கோபம் வருகிறது யூட். இதயம் வேகமாக துடிக்கிறது யூட். மனம் பழிவாங்க நினைக்கிறது யூட்.
வெறுமனே கவனியுங்கள். அந்த கவனிப்பில்தான் சுதந்திரத்தின் தொடக்கம் இருக்கிறது. நாமே நம் வாழ்க்கையின் விஞ்ஞானி. மறைஞானத்தின் உளவியல் என்பது மனதைப் பற்றி பகுப்பாய்வு செய்வது மட்டுமல்ல. அதை உயிரோட்டத்துடன் கவனிப்பது. ஒரு விஞ்ஞானி ஆய்வகத்தில் பரிசோதனை செய்வதைப் போல நம் வாழ்க்கையையே நாம் ஆராய்வது. என்ன நடக்கிறது? ஏன் நடக்கிறது? எதிர்வினை எப்படி உருவாகிறது? விழிப்புணர்வு இருந்தால் என்ன வித்தியாசம்? இந்த கேள்விகளே உண்மையான ஆராய்ச்சி. நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையின் விஞ்ஞானியாக மாற முடியும். இந்த பயணத்திற்கு முடிவில்லை. மற்றொரு முக்கியமான உண்மை. இந்த உள்பயணத்திற்கு முடிவு என்பதே இல்லை. எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது ஹூட். நான் முழுமையானவன் ஹூட் என்று நினைக்கும் அந்த நொடியில் வளர்ச்சி நின்று விடுகிறது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. புதிய அனுபவங்களை அளிக்கிறது. விழிப்புணர்வும் தொடர்ந்து ஆழமடைகிறது. ஒரு பெருங்கடலை நினைத்துப் பாருங்கள். கரையிலிருந்து பார்த்தால் ஒரு தோற்றம். படகில் சென்றால் இன்னொரு தோற்றம். ஆழ்கடலுக்குள் சென்றால் இன்னும் பிரம்மாண்டமான அனுபவம். கடல் மாறவில்லை. மாறியது நம் புரிதல்தான். உள்பயணமும் அப்படித்தான். விழிப்புணர்வு வளர வளர வாழ்க்கையின் அர்த்தமும் ஆழமடைகிறது. பயம் குறைகிறது. ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அதிகரிக்கிறது. ஒப்பீடு குறைகிறது. நன்றியுணர்வு வளர்கிறது. அன்பு இயல்பாக மலர்கிறது. அமைதி சௌகரியமாக மாறுகிறது. நிகழ்காலம் மிகவும் விலைமதிப்புடையதாக தெரிகிறது. இந்த புத்தகத்தின் இறுதி செய்தி. இந்த புத்தகம் முழுவதும் சொல்ல வந்த மையக் கருத்து இதுதான். நாம் தேடிக்கொண்டிருக்கும் அமைதி, நிறைவு, சுதந்திரம், தெளிவு, இவை அனைத்தும் வெளியில் எங்கோ மறைந்திருக்கவில்லை. அவை நமக்குள் இருக்கின்றன. அவற்றைக் கண்டுபிடிப்பதற்கான பாதை விழிப்புணர்வு. அதற்கான அடித்தளம் கவனிப்பு. அதற்கான வலிமை நேர்மை. நம்முடைய மனதை நாமே ஏமாற்றாமல் பார்க்கத் தொடங்கினால் மெதுவாக ஒரு ஆழமான உள்மாற்றம் நிகழத் தொடங்கும். அந்த உள்மாற்றம்தான் உண்மையான வெற்றி. அதுவே உண்மையான ஆன்மீகம். அதுவே தி சைக்காலஜி ஆஃப் தி எசோட்டரிக் என்ற இந்த புத்தகம் நமக்குச் சொல்ல வரும் ஆழமான, அழகான, என்றும் மறக்க முடியாத செய்தி. நிறைவுரை. அவ்வளவுதான் நண்பர்களே. இன்றைய இந்த ஆடியோ புக்கில் தி சைக்காலஜி ஆஃப் தி எசோட்டரிக் என்ற புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் மிகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம். இந்த பயணம் உங்களுக்குள் புதிய சிந்தனைகளையும் புதிய விழிப்புணர்வையும் உருவாக்கியிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய ஆடியோ புக்குடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.